வந்து அறிக்கை விட்டு கைட்லைன் கொடுக்கறதுக்கு உக்கரம் போயிட்டு இருக்கு. ஆமாயா இல்ல ஆமா எனக்கு ஒரு ஆமா ஆமா டவுட்டு. டூ வீலர் எதுக்கு பேன் பண்ணாங்க? இது வரக்கூடாதுன்னு ஏன் சொல்றாங்க? எனக்கு அது புரியல. பிரதர். டூ ஐயா வீலர் வந்து ஆக்சிடென்ட்ஸ் தவிர்க்கிறதுக்கு தான் அது ஐயா என்ன இடையில சொல்லியிருக்காங்க. நிறைய சொல்றாங்க பிரதர். இல்ல நான் போயிருந்தேன். நான் நேத்து போயிருந்தேன். அங்க ஆமா பிரிட்ஜ் ஒர்க் வந்து ஒரு 3 ஆமா ஆமா கிலோமீட்டர்ஸ் ஆமா முன்னாடி நிறைய பண்ணிட்டு வேலை இருக்காங்க. நடக்குன்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஒர்க் பார்த்தேன். மாதிரி போட்டு அதை பார்சியலா பண்ணி அது ஒரு தரங்க மாதிரி பண்றாங்க. இப்ப ஓகே ஓகே நம்மலாம் இங்க இருந்து இப்ப ஓகே. டைரக்டா இப்ப திண்டுக்கல்ல இருந்து வந்தாங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க அவுட்டர்ல போகணும். அவுட்டர்ல தான் போகணும், மெயின்ல போக முடியாது. இல்ல அங்க டோல்கேட் வேற ஒண்ணு முன்னாடியே இருக்கு. அதனால ஆமா கொஞ்சம் ஆமா ஏர்லியா எல்லாம் போயிட்டீங்கன்னா தான் நம்ம கரெக்டா எல்லாம் இருக்கும். போகணும்னா இந்த பிரச்சனை தாண்டி தான் போகணும். இந்த பிரிட்ஜ் வேலை வைக்கிறது எல்லாம் தாண்டி தான் போகணும். ஏன்னா இதெல்லாம் பர்பஸா நடக்கிறது. இந்த லோக்கல்ல பர்பஸா நடக்கிறது. நம்ம போகணும்னா இதெல்லாம் தாண்டி நம்ம ஒரு மாற்று வழி அமைச்சு தான் போகணும். நேராலாம் போக முடியாது. புரியுது புரியுது. ரொம்ப ரொம்ப வந்து சிக்கல் நிறைய இருக்குங்க. இல்ல அது வந்து பார்த்து சேஃபா நெடுந்தூரமா போயிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க. தலைவர் ஸ்பீச்சை கேட்டு வாங்க. ஓகே பிரதர். விக்ரவாண்டிக்கு வந்திருந்தா இல்ல அது வந்து 1 சூப்பர் சூப்பர் கிலோமீட்டர் வரைக்கும் பள்ளம் தோண்டி வச்சிருக்காங்க. ஆமா பிரதர். அவருக்கு தெரியாதுல்ல, சொன்னா தெரியாதுல்ல அவருக்கு. நம்ம மாதிரி லோக்கல்ல இருக்கவங்க எங்களுக்கு தானே தெரியாது. 1 கிலோமீட்டருக்கு பழம் தோண்டிங்கன்னா நம்ம வேற ரொம்ப கஷ்டம் பிரதர். மாஸ்டர் கீழ ஹரிஷ்ணா இருக்காரு. ஹரிஷ்ணா ஸ்பீக்கர் கூட. ஸ்பீக்கர்ல தான்டா இருக்கேன். பேசிட்டு இருந்தாங்க, வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். சரி சரி. நீங்களே லோக்கல்ல மதுரையில கேட்டு பாருங்க எப்படி இருக்குன்னு. நிலவரம் எப்படி இருக்குன்னு கேட்டு பாருங்க. ரொம்ப மோசமா இருக்கு. ஆனா மக்கள் எல்லாம் போய்கிட்டு தான் இருக்காங்க. போயிட்டே இருந்தாலுமே நிறைய தடங்கள் நிறைய இருக்கு. எல்லாத்தையுமே உடைப்போம். 2 நாள் நம்மளுக்கு நல்லா என்ஜாய் பண்ணுங்க. 2 நாளைக்கு அப்புறம் ஏதாவது பேசிக்கலாம். பாருங்க, டிவிக்கே வந்து குடும்பங்கள் கொண்டாடும் மாநாடு ஐயா. இப்போவே குடும்பங்களா போயிட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க குழந்தைகளோட. ஏன்டா தொண்டையில ஆபரேஷன் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க? அவர் ரியாலிட்டி பேசாம அவரோட தத்துவா பேசிக்கிட்டு இருக்காரு. மைக் ஆன் பண்ணுவ. இதுக்கப்புறம் மைக் ஆன் பண்ணுவ நீ. விஜய் இல்ல வினோத். சரி மாஸ்டர் பிரதர், உண்மையிலேயே உங்க சப்போர்ட் ரொம்ப தேங்க்ஸ் பிரதர். உங்களுக்கு நான் கம்ப்ளைண்ட் பண்ணணும்னா அந்த மெயில் மட்டும் கொஞ்சம் டிஎம் பண்ணீங்களா பிரதர்? கண்டிப்பா. ஓகே பிரதர். தேங்க்யூ பிரதர். ஐயா அவ்வளவு கேவலமா இருக்கு வாய்ஸ். ஓகே பிரதர், நான் லீவ் வைக்கிறேன். ஓகே பிரதர். தொண்டையில தண்ணி குடிச்சு முழுகாம வச்சு பேசின மாதிரி வாய்ஸ். விஜய் பிரதர் கேக்கல. ஹரிஷ்ணா கேக்குதானா? கேக்குது கவின். இல்ல இதான் ஜஸ்ட் ஒரு இன்ஃபர்மேஷன் தான். இப்ப எப்படியும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆல்ரெடி ஆரம்பிச்சிருப்பானுங்க கதறல எக்கச்சக்கமா. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேலான யூடியூப் சேனல்ஸ்லாம் சின்ன சின்ன சேனல்ஸ்ல இருந்து பெரிய பெரிய சேனல்ஸ் வரைக்கும் எல்லார்கிட்டயும் வழக்கம் போல காசெல்லாம் கொடுத்து நெகட்டிவிட்டின்னு ட்ரை பண்ணுவாங்கல்ல. வழக்கம் போல வராரு, எய்ம் வைக்கிறாரு, அந்த மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. ஸோ இந்த வாட்டியும் அதே மாதிரி எய்ம் வைப்பாங்க. ஸோ கண்டிப்பா அது எப்படியும் ஒர்க் அவுட் ஆக போறது கிடையாது. ஆனா நெகட்டிவிட்டிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப எல்லா ஆங்கிள்லயும் எப்படிலாம் முடியுமோ. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா ஒரு வீடியோ வந்திருக்கும், மாநாட்டுல தண்ணி வசதி எல்லாம் எப்படி இருக்குன்னா ஏதாவது ஒரு குறை கிடைக்குமா அதுலன்னு. பட் உண்மையான அக்கறையோட உண்மையான ஒரு கோலோட செய்யற போது கண்டிப்பா அதுதான் பீப்புளுக்கு போய் ரீச் ஆகுமே தவிர இவங்களோட இந்த கட்டமைப்பு எல்லாம் எதுவும் ஆகாது. அதே மாதிரி மாநாடு அன்னைக்கும் இப்போ மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து கிரவுண்ட்ல இருப்பாங்க. நம்ம சைட்ல இருந்து எல்லாருமே மாநாட்டுக்கு போயிட்டு, இப்ப கூட ஒருத்தர் பேசிக்கிட்டு இருந்தாரு கிளம்புறேன்னு. ஸோ அந்த மாதிரி எல்லாரும் போயிடுவாங்க. ஸோ மாநாட்டுக்கு டியூ டு ஃபேமிலி ரீசன்ஸோ இல்ல லொகேஷன் வேற எங்கேயாவது நீங்க லொகேட் ஆகிட்டு இருந்தாலோ போக முடியலனாலோ நம்மலாம் சேர்ந்து ஆன்லைன்ல, இப்ப நானும் என்னாலேயே வர முடியல. ஸோ இப்போ நம்மலாம் சேர்ந்து ஆன்லைன்ல எல்லாத்தையும் கொண்டு போய் சேர்க்கணும். ஏன்னா உங்களுக்கு எப்பவுமே அந்த ஒரு நெகட்டிவ் நியூஸ் வந்து எடுத்தோன்னு ஆரம்பிச்சிருவானுங்க. காலையில மாநாட்டுக்கு கிளம்புனவங்க வந்து இங்க இதை பண்ணானுங்க, அங்க அதை பண்ணானுங்க, எல்லாமே இவனுங்க தான் பண்ணுவானுங்க. அதோட பைக்ல இதாயிடுச்சு ஏதோ எல்லாத்தையும் உங்களுக்கு தெரியும்ல, யூஷுவல் ட்ரில் தான் இது, ஒன்னும் புது விஷயம். கன்னியாகுமரியில யாராவது வலிக்கி விழுந்தா கூட டிவி அவ்வளவுதான், தளபதி தான் காரணம்ன்றவானுங்க. ஆமா, அது அந்த மாதிரி விஷயம். இதெல்லாம் வரும்போது அதெல்லாம் எக்ஸ்போஸ் பண்ணிட்டு முடிஞ்சா நம்ம ஒரு குரூப்ல வந்து பேசிட்டு இன்கேஸ் இப்போ 24/7 அன்னைக்கு இல்ல மாநாடு அன்னைக்கு காலையில இது ஆரம்போது அப்படியே கண்டினியூ பண்ணலாம். அன்னைக்கு வந்து
ஆமா. நான் அது பாத்துக்கிறேன். எப்படியாவது கன்டினியூடா பண்ணணும். அப்படியே ஒருத்தர் வச்சுட்டு, ஒருத்தர் முடிஞ்ச அப்புறம் இவரு போடுறாரு. அப்படி இப்படின்ற மாரி கன்டின்யூ பண்ணிக்கலாம். இல்ல நானே ம். கண்டினியூ பண்ணிடுறேன். நானே ஐயா கண்டினியூ நாளைக்கு ம். ஈவினிங் ஸ்டார்ட் புதன்கிழமை பண்ணிடுவோம் ஐயா. புதன்கிழமை காலையில இருந்து கண்டினியூ பண்ணிடலாம். சாரி, மாஸ்டர் வியாழக்கிழமை நாளைக்கு காலையில ஈவினிங்ல இருந்து இருந்து கண்டினியூ 24 பண்ணிடலாம். ஹவர்ஸ் கண்டினியூ பண்ணலாம் ஐயா. மாத்தி அ மாத்தி ஒருத்தர் இந்த கன்டின்யூ ஒருத்தர். பண்ணிட்டு நான் ஈவினிங் தான் மான்ஸ்டருக்கு மெசேஜ் அனுப்புனேன். நாளைக்கு மினிமம் ஒரு 3 ஸ்பேசஸ் வந்து இப்போ ஹோஸ்ட் பண்றா அப்படின்னு. ம், ம். இல்ல அது எப்படி ஆமா. இருக்கணும்னா, எஸ்பெஷலி எப்படி வரும்னு சொல்லிடுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்ப நீங்க யூசுவலா பாத்தீங்கன்னா, நைட் டைம்ல இந்த மாநாடு நடக்கும்போது தலைவர் வந்து ஃபுல்லா பேசுனதுக்கு அப்புறம் தான் பாத்தீங்கன்னா, நைட் வந்து இந்த விவாதங்கள்லாம் பண்ணுவாங்க. உங்களுக்கு தெரியும் என்னென்ன ஸ்பேசஸ்லாம் ரன் ஆயிட்டு இருக்கும். இந்த டைம் பாஸ் ரன் ஆகும். அப்புறம் ஆ ஆ இவங்க போடுவானுங்க, ஹேட்டர்ஸ் போடுவாங்க. அப்புறம் கொத்தடிமைகள் பிரெயினோலயம் டிஎம்கே கும்பல் ஒண்ணு போடுவானுங்க. போட்டிருப்பானுங்க. ஆமா. இந்த மாரி ஒரு 3, 4 ஸ்பேஸ் போணும். பட் அன்னைக்கு எஸ்பெஷலி ஆஃப்டர் த ஈவென்ட் வந்து தலைவர் என்ன பேசினாரோ, அதுல என்ன கரெக்ட்டான விஷயங்கள் இருக்கோ, அதெல்லாம் நம்ம வந்து ரெசனேட் பண்ணணும். எல்லாருக்கும் ரிலே பண்ணணும். சோ அந்த மாரி டைம்ல அன்னைக்கு பூரா கன்டினியூடா எல்லாரும் சேர்ந்து எல்லாருக்கும் ஒரு சப்போர்ட் பண்ணி நம்மளோட ஃபுல் ஸ்ட்ரென்த்த அன்னைக்கு நம்ம காமிக்கணும். அதாவது இப்ப மத்த கட்சிலாம் பாத்தீங்கன்னா, ஒண்ணு களத்துல ஸ்ட்ராங்கா இருப்பான், இல்ல ஆன்லைன்ல ஸ்ட்ராங்கா இருப்பான். அப்படி ஏதாவது ஒரு ஏரியால தான் இருப்பானுங்க. பட் நம்மள பொறுத்த வரைக்கும் பாத்துங்க சையத் ப்ரோ வந்திருக்காரு ஸ்பீக்கர் கொடுங்க அக்செப்ட் பண்ண வருவார். ஸோ மான்ஸ்டர் குர்ரா. இது வந்து நம்மளுக்கு பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நம்மளால ஒரு ஒரு 3 ஃபேன் பேஸ் கூட மூவி சண்டை போட்டுட்டு ஒரு இதுல பொலிட்டிக்கல் ஸ்பேஸ் போட்டு களத்திலயும் ஆளுங்களை நிக்க வச்சு இது பண்ற அளவுக்கு நம்மளுக்கு இது இருக்கு, ஸ்ட்ரென்த் இருக்கு அண்ட் கேப்பபிலிட்டி இருக்கு. ஸோ அதனால நம்ம அதெல்லாம் பண்ண போறது கிடையாது. பட் சொல்றேன், பட் அந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ரென்த் இருக்கும் போது அன்னைக்கு நம்மளோட குரல் தான் இருக்கணும். நம்ம ஸ்ப்ரெட் பண்ற பாசிட்டிவிட்டியும் நம்ம என்னென்ன அவரோட சொன்ன விஷயங்கள், தளபதி என்னென்ன சொல்றாரு அன்னைக்கு. ஏன்னா திஸ் இஸ் கோயிங் டு பி அ ஃபுல் ஃபிளெஜ்டு பொலிட்டிக்கல் கான்ஃபரன்ஸ். ஸோ இதுல கண்டிப்பா 2026 எலெக்ஷனை மையப்படுத்தி அந்த எலெக்ஷனுக்காக நம்ம என்ன செய்யணும், என்ன செஞ்சிட்டு இருக்கோம், என்ன செய்ய போறோம், இது எல்லாத்த பத்தியும் ஒரு இதுவா தான் இருக்கும். சோ அதனால இதுல நம்மளுக்கு நிறைய விஷயம் கொண்டு போய் சேர்க்கறதுக்கும் நிறைய இருக்கும். எப்படி இப்ப நீங்க பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மாநாடு நடத்தினாரு, ஐடியாலஜிக்கல் கான்ஃபரன்ஸா கொள்கை இருந்துச்சு. திருவிழா. ஆமா. சோ நம்மளோட என்னென்ன கொள்கை தலைவர்கள் இன்னைக்கு கேட்டுட்டு இருக்கானுங்கல்ல இந்த சில்வண்டுங்கெல்லாம். சோ அவனுங்களுக்குலாம் கொள்கை அப்படின்னா என்னன்னே தெரியாது. கொள்கை என்னன்னு கேட்கறதுக்கு முன்னாடி கொள்கைனா என்னன்னே தெரியாத தற்கூரிங்களா இருப்பானுங்க. சோ அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு வாடா கிளாஸ் எடுக்கிறேன் பாத்துக்கோ இதான் அப்படின்னு சொல்லிட்டு வாத்தி வந்து கிளாஸ் எடுப்பாரு. சோ அதை பார்த்து புரிஞ்சுப்பானுங்க. அதே மாதிரி ஹூ வி ரியாக்ட் டு இன் திஸ் நெக்ஸ்ட் 2 days, எஸ்பெஷலி த நெக்ஸ்ட் 2 daysங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நீங்க இன்னைக்கே பார்த்திருப்பீங்க, பேர் ஊர் தெரியாதவன்லாம் திடீர்னு வருவானுங்க எங்க இருந்தாது. ஆனா நம்ம அவனை போய் சமமா அவங்க கூட சமமான அவனை தாழ்த்தி இது பண்ணி பேசல. பட் வி வி ஹாவ் அ பேட்டில் அண்ட் வி சூஸ் அவர் எனிமீஸ், ரைட்? அது அந்த ஒரு பொருள்ல சொல்றேன். சோ அதுல வந்து நம்ம கரெக்டா இப்போ ஒருத்தவங்க வந்து விமர்சனம் வச்சா பதில் சொல்லலாம் ப்ரோ. அதாவது இந்த கொள்கை சரியில்லை, இல்ல இந்த இடத்துக்கு நீ இப்படி பண்ணிருக்கணும். எஸ், ஐ டேக் தட் அஸ் அ கிரிட்டிசிசம். அது வேற, அதை எடுத்துக்கலாம். சும்மா என்னடா சொல்லுன்னா குலைச்சுக்கிட்டு இருக்கவங்க கிட்ட நம்ம என்ன போய் பதில் பேசுறது? சோ அந்த மாதிரி கொஞ்சம் 2 நாள் வந்து நம்மளோட ஸ்டேச்சர் என்னன்றதை நம்ம காட்டணும். ஏன்னா இன்னைக்கே நம்ம பார்த்திருப்போம், எல்லாரும் பேசிட்டு இருந்தீங்க, நான் கேட்டேன். இப்போ எப்படி ஒரு இது எப்படி சரி ஒரு மாநாட்டுக்கு கூட்டம் வரும், மாநாட்டுக்கு கூட்டம் வரவெல்லாம் ஓட்டு போடுவானான்னு கேட்பீங்க. நான் ட்வீட் கூட போட்டிருந்தேன். ஆனா ஒரு மாநாடே அங்க இல்ல. அங்க கட்சிக்காரங்க, தளபதியை விடு, கட்சிக்காரங்களே அங்க வந்து யாரும் மெயின் பீப்புளோ யாரும் இல்ல. அந்த இடத்துல நான் வந்து என் பிரசன்ஸ காமிக்கணும், என் சப்போர்ட் ஃபார் தளபதியை நான் வந்து ரிஜிஸ்டர் பண்ணணும்னு அந்த காமன் பீப்புள் நினைக்கிறான் பாருங்க. அதெல்லாம் வந்துட்டு எனக்கு விவரம் தெரிஞ்சோ இல்ல எந்த வீடியோலயோ ஒரு இவ்வளவு ஒரு சப்போர்ட்டையோ ஒரு ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கு இப்படி ஒரு சப்போர்ட்டையும் நான் பார்த்தது கிடையாது. நான் ஒரு வீடியோல கூட பார்த்தது கிடையாது. எம்ஜிஆர் இருக்கிற டைம்ல நான் இல்ல. சோ ஐ டோன்ட் நோ. பட் அது வந்து ரொம்ப இல்லைண்ணா, நிகழ்காலத்துல நம்ம ஒரு ஒரு விஷயத்த நாள் பாக்குறது. 2 நாள் முன்னாடியே வந்து பார்த்துட்டு அவங்க அந்த நியூஸ் பேப்பர் அந்த நியூஸ்க்கு வந்து அவங்க பேட்டி கொடுத்துட்டு அவங்க அவங்க ஃபீல் பண்ணி பேசுறது, எங்களால் அப்போ வர முடியாதோ, கூட்டம் அதிகமாக ஆஹ் இருக்கும், அதனால இப்போவே வந்து நாங்கள் பார்க்குறோம். அவங்க அது வந்து ஃபேஸ்லயே தெரியுதுடா. ஆ எப்படி 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 ஒரு இடத்துல வச்சிருக்காங்க. நான் இது ஜென்ரலாக நம்ம பார்க்கலாமே. யாராவது வந்து வேற இப்போ இன்னைக்கு ஈவினிங் ஒருத்தங்க பேசியிருந்தாங்க, பழனியிலேருந்து வந்திருக்கோம். அவங்க அவங்க காசு செலவு பண்ணி இங்கே வந்து இங்கே ஒரு மாநாடு நடக்கிற இடத்துல ஒரு 3 ஹார்ஸ் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு மறுபடியும் பஸ் ஏறி ஊருக்கு போறாங்கிறது சாதாரணமான விஷயமே கிடையாது. அதுவும் அவங்க குடும்பத்திலேருந்து 8 பேரோ 9 பேரோ வந்திருக்காங்க. இதெல்லாம் யாருக்கு நடக்கும் சொல்லுங்க? கனவு தான் இதெல்லாம். கொத்தடிமைகளுக்கும் அப்புறம் கனவுல அந்த கூட அவனுக்கு வருமான்னு தெரியல ப்ரோ.
அதுதான் கனவுல கூட வராது. அவங்களுக்கெல்லாம் இது கனவு இந்த மாதிரி வரணும்னா. இன்னைக்கு இருக்க திமுக தலைமுறையெல்லாம் இந்த மாதிரி பார்த்துருக்காது. கனவு காண மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. இன்னைக்கு இருக்க திமுகன்னு இல்ல. இல்ல கடைசி ஆக்சுவலா 30, 40 இவனுங்களுக்குலாம் வருஷமாவே இது வந்து திமுக அப்படி இல்ல. 75 வருஷம் கனவு ப்ரோ. அதெல்லாம் அதை இன்ன வரையும் இவங்களால சாதிக்க முடியல. நீங்க யோசிச்சு பாருங்க, ஒரு செட்டே போயிடுச்சு, ஆனாலும் இன்னும் அவங்களால இதை வந்து இது ஐயா ட்ரீமாவே இருக்கு கனவு அவங்ககிட்ட. கனவுலாம் பார்த்தீங்கன்னா அவங்க எப்படி ஊழல் பண்ணலாம், எப்படி சொத்து சேர்க்கலாம், அப்படிதான் என் கனவு வரும். மக்களுக்கு என்ன பண்ணணும்லாம் கனவு வராது ஐயா. கிடைக்கிற கேப்ல வன்மத்தை கக்கிக்கிறீங்க நீங்க. ஆனா வெரி சக்சஸ்ஃபுல் ஆக்சுவலா வந்து செட்டப்லாம் நம்ம நான் இப்போ நைட் வியூஸ் வந்து நிறைய போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் பாக்குறேன், வேற லெவல்ல இருக்கு. ஆக்சுவலா வந்து நம்ம அந்த விக்ரவாண்டியில பார்த்ததை விட இது வந்து இன்னொரு ஹெட்டா இருக்கு பாக்குறப்போ, அவ்வளவு சூப்பரா இருக்கு. அதுல இல்லாம எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியம் என்னன்னா, மதுரை மக்கள் ரொம்ப கனெக்டிவா இருக்கு. நான் நம்ம சம்டைம்ஸ் வந்து என்ன திங்க் பண்ணுவோம்னா, மதுரையில வந்து நம்ம என்ன திங்க் பண்ணுவோம்னா, அந்த இடத்துல நம்ம மாநாடு செட்டப் போடுறப்ப இனிஷியல் ஸ்டேஜ்ல என்னன்னா, மக்கள் வந்து மதுரையிலேருந்து அது லாங் டிஸ்டன்ஸ் ஒரு 15 கிலோமீட்டருக்கு 20 கிலோமீட்டருக்கு யார் வர முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு பார்த்தா சின்ன பசங்கள்லேருந்து ஃபேமிலி வரையும் உட்காந்து என்ஜாய் பண்ணிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது டெய்லியும் வந்து அதை விசிட் பண்றாங்க. நான் ஃபர்ஸ்ட் டே வந்து இன்னைக்கு வந்து ஃபர்ஸ்ட் டே அதை வந்து பந்தக்கால வந்து நெட்டு நம்ம வந்து பூஜை ஆரம்பிச்சதுக்கு அப்புறமேட்லேருந்து டில் நவ் டெய்லி விசிட் பண்ணி பார்க்கறாங்க. அது பார்க்கவே ரொம்ப இல்லடா சந்தோஷமா நீ இருக்கு. இது ஓகே. அவர் வந்து ஷூட்டிங்க்கு போறாரு. மதுரை ஏர்போர்ட்ல இறக்கி கொடைக்கானல் போறாரு. இதுதான் வந்து அன்னைக்கான ஐட்டினரி பிளான், ஓகேவா? ஆனா அதுக்கு ஒரு குலுக்குனானுங்க பாரு மதுரைய. எப்பா சாமி! ஆமா, அதெல்லாம் இதே வேனையே உடச்சிட்டானுங்கடா, ஃப்ரெண்டை உடச்சிட்டானுங்க. பாலாபிஷேகம் அண்ணனுக்கு லைவா அன்னைக்கு தான்டா பாக்குறேன். அதாவது அண்ணன் வந்திருக்காரு, அது ஓகே. பாலாபிஷேகம், ஆரத்தி. ஒருத்தன் தேங்காய் உடைக்கிறான். இல்ல கவினே, அதாவது அண்ணன் கவினே, ஒரு வந்தாரு. ஆச்சரியமான விஷயம் யார் நோட் பண்ணீங்கன்னு தெரியல. ஒரு கேக்குது. போலீஸ் மான்ஸ் ஒரு ஆபீசர் நிமிஷம் வந்து ராஜேஷ் ப்ரோ பேசார், கேக்கலையா? இல்ல கேக்கலையே. ஓகே, கேக்கலையா? இல்ல பேஸ்ட் ஆர் ஒரே பேசலாம். ஒரு நிமிஷம். எல்லாருமே கனெக்ட் ஆகி கீழே போறாங்க. ஹோஸ்ட் ரீகனெக்ட் பண்ண சொல்லு. விஜய் கேக்குதா? ஓகே சொல்லுங்க ராஜேஷ் ப்ரோ, சொல்லுங்க. இல்ல அதாவது நீ சொன்னதாவது அண்ணன் வந்தாரு. இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஹரிஷ் ப்ரோ சொல்லியிருந்தாரு தெரியுமா? அதாவது மாநாடுக்கு 2 நாளைக்கு முன்னாடி, ஒரு வாரத்துக்கு முன்னாடி எல்லாம் வந்துட்டு மக்கள்லாம் வந்து பார்த்துட்டு போறாங்க. இதெல்லாம் வந்துட்டு அவங்க தளபதி பேச போற அந்த மாநாடு, அந்த இதுல வந்துட்டு தங்களோட பங்களிப்பும் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு இதுல, அதாவது குழந்தைகள், எந்த ஒரு தலைவருமே இதை சொன்னதே இல்லை. நானும் கேள்விப்பட்டதில்ல. என் மாநாட்டுக்கெல்லாம் வந்துட்டு எல்லாரும் வாங்க, இந்த மக்களை வந்துட்டு குப்பையிலேயே காசுக்காக வந்துட்டு அள்ளி போட்டு கொண்டு வர மாதிரி தான் கொண்டு வந்துட்டு இருந்தாங்க. அது உனக்கு ஊனமோ ஏதோ ஒன்று, அதெல்லாம் வந்துட்டு இல்லை. காசு கொடுக்குற நீ வா, வேலைக்கு ஆள் எடுக்கிற மாதிரி வந்துட்டு இந்த ஒரு நாள் கூலிக்கு ஆள் எடுக்கிற மாதிரி ஆளை கூட்டு வந்து போடுவாங்க. ஆனா எந்த ஒரு தலைவரும் இதை சொன்னது கிடையாது. பெண்கள், கர்ப்பிணி பெண்கள், ஊனமுற்றவர்கள், வயசானவங்க, இவங்கெல்லாம் வராதீங்கன்னு சொன்னது கிடையாது. ஆனா அதையும் தாண்டி எங்களோட பங்களிப்பு இதுல இருக்கணும். தளபதி வராரு, அவர் அந்த மாநாட்டுக்கு எங்களால பார்க்க முடியாது, இருந்த குழந்தைங்க எல்லாம் வர முடியாது. இருந்தாலும் அந்த மாநாட்டு தேடலுக்கு வந்து நாங்க எங்களோட இதை காமிப்போம், நாங்க அந்த இதை பார்ப்போம் அப்படிங்கிறதுலாம் சொல்றது இருக்குல்ல. அதெல்லாம் வந்துட்டு அவங்களோட அன்பு செலுத்துறது தான். நிறைய டைம்ல வந்து இந்த மணி, நிறைய இன்டர்வியூல நிறைய இதெல்லாம் வந்து உளவுத்துறை ரிப்போர்ட், நிறைய கருத்து கணிப்பு இதெல்லாம் வரும்போது கூட நானே வந்துட்டு எனக்கே கொஞ்சம் இதா ஆச்சரியமா இருக்கும். திமுகவே பயப்படுது, உளவுத்துறை ரிப்போர்ட்லாம் பார்த்து திமுகவே பயப்படுது அப்படிங்கிறப்ப நமக்கு ஒரு ஆச்சரியமா இருக்கும். ஆனா அது இன்னைக்கு கண் கூட தெரியுது. இவ்வளோ சப்போர்ட் இருக்காடா, இவ்வளோ இது, என்னதான் இவனுங்க அவதூறு பரப்புனாலும், என்னதான் இவனுங்க வந்துட்டு அவரை வந்துட்டு அழிக்கிறதுக்கு வந்துட்டு யாருக்கு இல்லாம காசு கொடுத்து கைக்கூலியா கைப்பாவையா செயல்பட்டாலும், ஆனா அவரால வந்துட்டு அந்த இதை வந்துட்டு அவர் சினிமாவில இருக்கும்போது அப்படிதான் எவ்வளவோ நெகட்டிவ் விமர்சனம் பரப்புவானுங்க. ஆனா அங்க ஃபேமிலி ஆடியன்ஸை வந்து அந்த படத்தை தூக்கி நிப்பாட்டுவாங்க. அதேதான் இன்னைக்கு இங்க அரசியல் நடந்துட்டு இருக்குது. என்னென்னவோ காசு கொடுத்து அவதூறு பரப்பிட்டு இருந்தாங்க, அங்க ஃபேமிலி குடும்பமா வந்து போய் கொண்டாடிட்டு இருக்காங்க. அதுதான் அவர் இந்த முதல் மாநாட்டுல சொன்ன மாதிரிதான், நமக்கானவனா இருக்கானே, நமக்கான கவலைகள், நமக்கான விஷயங்களை பேசுறானே, அந்த பீப்புள் கனெக்ட் வந்துட்டு எம்ஜிஆருக்கு அடுத்து இவர்கிட்ட இருக்குது. இவரோட வெற்றியை யாராலையும் தடுக்கவே முடியாது. விஷயங்கள்லாம் பாக்குறப்ப எனக்கு உறுதி ஆயிடுச்சு. ராஜேஷ் ப்ரோ, இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா, வியாழக்கிழமை இந்த கூட்டத்துல நம்மளால வர முடியுமா, ஃபேமிலியோட நம்மளுக்கு அவ்வளோ இது கிடைக்குமா,
ஃபேமிலியோட வந்துட்டு வர முடியுமா அப்படின்னு நினைக்கிறவங்க கூட இந்த திடலை வந்து பாத்திரணும், பார்த்து அவரையே பார்த்த மாதிரி ஒரு உணர்வு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போறாங்களா இல்லையா? பஸ்ஸை பிடிச்சி டிராவல் பண்ணி 2 மணி நேரம், 1 மணி நேரம், 3 மணி நேரம் இவ்வளோ டிராவல் பண்ணி நான் அந்த திடலை நான் பார்த்துட்டு போயிறேன்னு சொல்லிட்டு வராம ஓட்டம் மட்டும் வேற ஆளுக்கு போட போறேன். காசு செலவு பண்ணி, டைம் செலவு பண்ணி, குழந்தை குட்டியில கூட்டிட்டு, கட்டிச்சோறு கட்டிட்டு வந்து எப்படியாவது அந்த வியாழக்கிழமை என்னால வர முடியாம போயிடுச்சுன்னா, அவ்வளவு பெரிய கூட்டத்துல வந்து நம்மளால போக முடியாம போயிடுச்சு அப்படின்னு சொன்னாலும், இப்பமாவது அதை பாத்துருவோம் அப்படின்னு சொல்லி டிராவல் பண்ணி வந்து தலைவர் கூட அங்க வரல. அந்த திடலை பார்த்து அந்த மக்களோட மக்களா சேர்ந்து அங்க வந்து ஒரு எனர்ஜியை வெளிப்படுத்தி அவருக்கு ஒரு ஆதரவை கொடுத்துட்டு போறவங்க ஓட்டம் மட்டும் போய் வேற ஒரு கட்சிக்கு போறாங்களா? ஊர் விட்டு ஊர் வந்து அதுதான் பஸ் பிடிச்சிட்டு வந்தவன். அதுதான் அன்னைக்கே சொன்னேன் செய்து ப்ரோ. காசு கொடுத்து கூட்டுற கூட்டம் தான் ஓட்டா மாறாது. ஆனா அன்பால கூடுற கூட்டம் ஓட்டு போடாம போகவே போகாது. அவங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் வந்துட்டு 10 ஓட்டுக்கு சமம். அவன் மட்டும் இல்ல, அவன் குடும்பத்தோட ஓட்டு, சொந்தக்காரங்க, சொந்த பந்தம் எல்லாத்தையுமே ஓட்டா மாத்துவான். ஏன்னா அந்த அளவுக்கு தளபதி மேல இருக்கிற அன்பு பாசத்தாலதான் அங்க வந்து நிக்கிறாங்க. 2 நாளைக்கு முன்னாடியே வந்துட்டு அங்க வந்து நிக்கிற மக்கள் எல்லாருமே அந்த அளவுக்கு அன்பும் பாசமும் வச்சிருக்காங்க. நான் மாநாட்டுக்கு வர முடியாட்டாலும் என்னோட பிரசன்ஸ் அந்த மாநாட்டுல இருக்கணும். இங்க தளபதி வந்து பேசுற இடத்துக்கு அந்த இடத்துக்கு நான் போனேன். அந்த வரலாற்று சிறப்புமிக்க ஒரு இடத்துக்கு நானும் என்னோட பங்களிப்பும் இருந்ததுன்னு காட்டுக்கு போயிருக்காங்களா அந்த குடும்பம். அந்த குடும்பம் மட்டும் இல்ல, அவங்க சொந்த பந்தம், அவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள், இவங்களோட ஓட்டையும் போட வைப்பாங்க. அப்படிப்பட்ட கூட்டம் தான் அங்க போயிருக்குது இன்னைக்கு. இன்னைக்கு காலையில சேலத்துல இருந்து ஒரு ஆள் வந்திருக்காப்ல. சேலத்துல இருந்து பாலிமர் நியூஸ்ல பார்த்தேன். சேலத்துல இருந்து வந்த ஒருத்தர் வந்து என்ன சொல்றாருன்னா, வீட்டுல வந்து பொய் சொல்லிட்டு வந்திருக்காப்ப. நான் ஹாஸ்பிட்டலுக்கு போறேன்னு சொல்லி பொய் சொல்லிட்டு வந்து சேலத்துல இருந்து வந்து மாநாடு திடல வந்து பார்க்க வந்திருக்காரு அவரு. அப்படி இருக்கு கூட்டம். இன்னைக்கு காலையில ஒரு ஆள் பேட்டி கொடுத்து சொன்னாரு. அது எந்த அளவுக்கு திண்டிகள்ல இருந்து வர்றாங்க, தூரத்துல இருந்து வர்றாங்க ஆளுங்க. கேக்குது ஆர்டிபி ப்ரோ. கேக்குது. அதான் ஏன்னா இப்ப இவர் சொன்னார் பாத்தீங்களா, அதே மாதிரி இன்னைக்கு ஒரு சின்ன பையன் நம்ம ராஜேஷ் பிரதர் அதான் சொன்னாப்புல. எப்படி இருக்குன்னா, எங்க அப்பா பிஜேபியில இருக்காரு, அதான் எனக்கு பிரச்சனைன்னா பாத்தீங்களா ஒரு சின்ன பையன். அட போடுறா, அவன் மூஞ்சி கிஞ்செல்லாம் செத்து போச்சு. அது இல்ல வேற level அவன்லாம் bro. ஓட்டு போடுறதுக்கு இன்னும் எப்படி ஒரு 15 வருஷம் ஆயிடும்னு நினைக்கிறேன். ஐயா எனக்கு தெரிஞ்ச அவன் விட மாட்டான். தலையில ஏறி அப்பாட்ட உட்காந்துருவான், நீ ஓட்டு போடுற இல்ல பாத்துக்கன்ட்டு. உண்மை ப்ரோ, அது கரெக்ட் தான். அதுதான் இல்ல பியூர் லவ்ன்றது டுவர்ட்ஸ் தளபதி பியூர். பேசுங்க ஹரிஷ் bro. இல்ல என்ன சொல்ல வந்தேன்னா, இவனுங்க என்ன நினைச்சுப்பானுங்க, இதை தூக்கிட்டு வருவானுங்க, ஓட்டே இல்ல இவங்கெல்லாம் தான் அங்க இருக்காங்க அப்படின்னு கிக்கி பண்ணுவானுங்க. ஆனா அவனை பார்த்து திருப்பி கேட்டா, அவங்க அப்பா அந்த குழந்தை ஆசைக்காக யாருக்கு போடணும்னு ஓட்டு போடுவானா, இல்ல ஸ்கேம் பண்ணிட்டு இருக்கேன் உன் கட்சிக்கு ஓட்டு போடுவானான்னு நீ கொஞ்சம் யோசிக்கணும்ல. அதனாலதான் எல்லாரும் ஓட்டு போடுவாங்கன்னு சொல்லல, சொல்றேன். அப்படி ஒரு 2 அந்த குழந்தைங்களோட அப்பா அவங்க சந்தோஷத்துக்கு தானடா ஓட்டு போடுவாங்க. எப்படி பார்த்தாலும் உனக்கு லாஸ் தாண்டா அது. அதை புரிஞ்சுக்க மாட்டானுங்க ப்ரோ. ஃபர்ஸ்ட் டைம் வந்து அடுத்த தலைமுறையில இல்ல ஹரிஷ் பா, அது நான் என்னை பொறுத்த வரைக்கும் அந்த அடுத்த தலைமுறைக்கான ஓட்டா நான் பாக்குறேன். 2வது அந்த பையன் மனசுல கூட வந்துட்டு அரசியல்னா என்ன, ஓட்டு, இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு தளபதி பதிவு வச்சிருக்காருல. அந்த நிறைய பேருக்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்காருல அரசியல. நமக்கு பிடிச்சவங்க பிடிக்காத என்ன தெரியுமா, அந்த பேஸ் புள்ளி, மைய புள்ளி என்னன்னா அந்த ஒரு நம்பிக்கை தான். அந்த மனுஷன் சம்பாதிச்சிருக்காரு. அது ஒரு நடிகனால மட்டும் சம்பாதிக்க முடியாது. படம் நல்ல ஹிட் கொடுத்தா மட்டும் வராது. அது அந்த நம்பிக்கை தான் இங்க மேட்ரு. மோர் தேன் கொள்கை. நீ என்ன வேணா பேசு. ஆனா இவரு எங்களுக்காக நிப்பாரு, தமிழக மக்களுக்காக நிப்பாருன்னு ஒரு புள்ளியில எல்லாரும் இணைஞ்சிட்டாங்கன்னா, கொள்கை எல்லாமே நம்ம கட்சிக்கும் இருக்கு, நம்ம அதை பத்தி நிறைய இடத்துல பிரகடனப்படுத்திருக்கோம். above all that, will this man stand against my people அப்படிங்கிற கேள்விக்கு 100க்கு 100 எல்லாருமே அதை இது பண்ண மாட்டாங்க. ஒரு நடிகரா இருந்த போதும் அவர் அப்படிதான் நின்னு இருக்காரு. அதுதான் பெரிய இல்ல அவரு மேல இவ்வளவு பெரிய நம்பிக்கை இப்படி வரத்துக்கு காரணம் வந்து மக்கள் ஒரு பெரிய துயரத்துக்கு போகும்போதெல்லாம் அவர் மக்களோட மக்கள் சைட்லயே நின்னுட்டார். அது வந்து மிகப்பெரிய யாருமே அப்படி நின்னது கிடையாது. 32 வருஷமா அவர் சினிமா வாழ்க்கையில வந்துட்டு மக்கள் பக்கத்துல தான் நின்று இருக்காரு. அது ஒண்ணு. 2வது ஒரு தலைவனாவே வந்துட்டு அவர் எந்த இடத்துலயும் வந்துட்டு ஒரு அநாகரிகமா வந்துட்டு மேடையில பேசிட்டு இருக்கும் போதே திடீர்னு இறங்கி போய் ஒருத்தனை அடிக்கிறது, மேடை போட்டு வந்துட்டு ஒருத்தனை ஆபாசமா பேசுறது, அசிங்கமா பேசுறது, ஒருமையில பேசுறது, இந்த மாதிரி விஷயங்கள் வந்துட்டு அவர்கிட்ட இருக்கவே இருக்காது. அவர்கிட்டயும் இருக்காது, ஒரு மனுஷங்கிட்டயும் இருக்காது யூசுவலா. அதனாலதான் அவர் தலைவருங்கிறோம்.
இல்ல அவரு கொஞ்சம் அன்எக்ஸ்பெக்டட் மூவ்ஸ் பண்ணாரு. இந்தியாவே வந்து அந்த டிமானிட்டைசேஷன்ல இருக்க எல்லா செலிபிரிட்டீஸும் பாராட்டும்போது, அதில இருக்க சிக்கல்களையும், பிரச்சனைகளையும் எடுத்து, அதனால வந்து ஒரு குடும்பம் கஷ்டப்பட்டுருக்குன்னு அத ஒரு பிரஸ் மீட்ல எடுத்து பேசுறதெல்லாம், அது அவருக்கே உண்டான அது ஒரு ஸ்டைல் தான். கட்ஸ் வேணும் கவினே. அந்த கட்ஸ் இஷ்யூ வேணும். பத்தி பேச கட்ஸ் வேணும். நம்ம ஸ்டேட்ல எப்படி நெறைய பேர் யோசிச்சு பாரு. இருக்காங்க. நியூ இந்தியா இஸ் பார்ன் மோடிஜி அப்படின்னு சொல்லிலாம் ஃபயர் விட்டவங்க எல்லாம். ஆமா ஆமா. ப்ரோ ஃபார் த 4 ஃபர்ஸ்ட் நாள்ல டைம் இல்லையா வேணா விடுங்க. ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இல்லையா ஒவ்வொருத்தரும் ஓட்டு போடுறவங்க போகும்போது அவங்களோட ஓட்டோட விலை என்ன ஃபர்ஸ்ட் டைமா தெரிஞ்சுக்க போறாங்க. ஃபர்ஸ்ட் டைமா ஓட்டு போடுறவங்க வந்து இத்தனை நாளா ஓட்டு போட்டிருப்பாங்க. ஆனா அந்த ஓட்டு இத்தனாலா வந்து எதுக்கோ வந்துட்டு ஆகதான் இவரு எதுக்கோ வேணாம் ஆகதான் போய் போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் இல்ல வந்து ஓட்டு இத்தனாலா போடும்போது ஓ இந்த ஓட்டுக்கு வந்து இந்த அளவுக்கு நமக்கு வந்து ஒரு வேல்யூ இருக்குதுன்னு தெரிஞ்சு போய் போட போறாங்க. அதுதான் 2026. அதான் சிம்பிளா சொல்லணும்னா இத்தனாலா இந்த கட்சி வேணாம் அந்த கட்சி இந்த கட்சி வேணாம் இந்த கட்சி வேணாம்னு ஓட்டு போட்டவங்க இப்ப வந்துட்டு இவங்க தான் நம்மள ஆள வரணும்னு விருப்பப்பட்டு ஓட்ட போட போறாங்க அவ்வளவுதான். அதுக்காகவே இப்போ ப்ரோ ஃபர்ஸ்ட் அது டைம் ஓட்டர் ஐடி எடுக்காதவனே ரொம்ப இப்ப சிம்பிள். அதான் யார் ஓட்டர் ஐடி வரக்கூடாது அப்படின்னு நினைச்சு ஓட்டு போட்டவங்க இப்ப யார் வரணும் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுறாங்க. ஓட்டு போடுறாங்க. இவ்வளவு நாளா அப்படிதான் இருந்துச்சு. இது வந்து மாறப்போகுது இப்போ. ஒரு ப்ரோ அதாவது அதனாலதான் நம்ம ஆரம்பத்துல இருந்து சொல்லுங்க ஆர்டிபி நீங்க பேசுங்க அடுத்து பேசுங்க. இல்ல ப்ரோ, நான் என்ன சொல்றேன்னா, இப்ப இந்த தமிழ்நாடு பாலிடிக்ஸ் நம்ம ஒரு 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 டைனாமிக்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? நம்ம தமிழக இந்த கலாத்துல ஒரு அரசியல கட்டமைச்சிருக்காங்க. அது இந்த 2 கட்சி தான். இப்ப விஜயோட அரைவல் வந்து அந்த ஃபவுண்டேஷனயே அசைச்சு பார்த்துருதுங்க. இங்க ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்ன்றது இவ்ளோ பெரிய ஒரு ஒரு ஃபோர்ஸ் வந்து நம்ம தமிழ்நாடு பார்த்ததே இல்ல. ஒரு தேர்ட் ஃப்ரண்ட்டா. கட்சிகள் உருவாகியிருக்கலாம். ஆனா அது இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததா? இது வந்து தமிழ்நாடு வந்து கடந்த இந்த தேசிய கட்டத்துல வரும்போது, இதுவே பயங்கர அதிர்ச்சியா இருக்கு உங்களுக்கு கிரவுண்ட்ல. அவனால ஒரு பக்கம் ஒரு கட்சின்றத விட அவன் கம்ஃபோர்ட் ஜோனுக்குள்ள விட்டு அவன வெளிய இழுக்கும்போது, கடந்து உருள்றாய்ங்க. ஐய்யய்யோ! நம்ம இவன் இல்லன்னா அவன், அவன் இல்லன்னா இவன் விளையாண்டுகிட்டு இருந்தோம். இப்போ என்னடா 3வது ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இல்ல ஐய்யய்யோ! இது 3வதா ஒரு சில கட்சியெல்லாம் வந்துச்சு. அத வந்த புதுசுலயே அந்த வேகத்திலேயே வந்து இவங்களோட டாக்டிக்ஸ யூஸ் பண்ணி அழிச்சுட்டானுங்க. எந்த கட்சியும் வந்து இந்த அளவுக்கு சஸ்டெயின் ஆனதான்னு எனக்கு தெரியாது. எக்ஸாக்ட்லி. இருக்கா இல்லையான்னு. வைகோலாம் வந்தாப்படி. ஆனா சஸ்டெயின் பண்ண முடியலையே. கடைசியில அங்கேயே அதே கூடாரத்திலேயே போய் இருக்க வேண்டிய நிலைமைக்கு போயிட்டாரே அவரு. எக்ஸாக்ட்லி. ப்ரோ அங்கதான் சார் இவரோட நான் பிளானே. கூட நீ வந்து விண்வெளி நாயகனை சொல்வேன்னு நினைச்சேன். கமல உட்றா. இல்ல நான் இல்ல கமலெல்லாம் இல்ல நான் பீப்பிள் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து சொல்றேன். வைகோக்கு ஒரு செட் ஆஃப் மக்கள் ஓட்டு இருந்துச்சு. ஏன்னா கொஞ்சம் ஸ்பீச் நல்லாருக்கும். அந்த ஒரு இது இருந்துச்சு. ஆனா கடைசியில பாரேன் டிஎம்கே, ஏடிஎம்கே அவனுங்களுக்குள்ள ஒரு கேம் ஆடி, 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 ஆடி அழிச்சுட்டாங்க வைகோவெல்லாம். ஆனா அந்த மாரி நீங்க இன்னைக்கு டிவிக்கேவ நெனச்சு கூட பார்க்க முடியாது. இல்ல இன்னைக்கு அதான் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா நிறைய சினிமா ஆளுங்களாம் வந்தாங்க. பிலிம் இண்டஸ்ட்ரியிலும் வந்தாங்க. யாரு பாக்யராஜ் வந்தாரு, சிவாஜி கணேசன் வந்தாரு, அப்புறம் வந்து சரத்குமார் வந்தாரு. இவங்க எல்லாரும் வந்தாங்க. இப்ப கமல்ஹாசன் வந்தாரு, ரஜினிகாந்த் டிஆர் வரேன்னு சொல்லி வந்தாரு. வராம இருப்பாரு. இவங்க எல்லாரும் வந்தாதான் இப்ப விஜய் வந்து பண்ண அப்ப கூட போறாரு. அவன் ஏன்னா வந்தான்னு சொல்ல மாட்டீங்கல்ல. சரிடா சரி. ஆனா இவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒண்ணு இவருக்கு என்ன இருக்குன்னா, இவருக்கு வந்து ரொம்ப பொறுமை வந்து ரொம்ப அதிகம். எதையும் பிளான் பண்ணி நீ என்னத்தான் என்ன சொல்லிட்டு போ, நான் காதுலயே கேட்க மாட்டேன். நான் என் வேலை மட்டும் இவர் பாட்டுக்கு போயிட்டே இருப்பாரு. இவங்க இங்கிருந்து கத்தி 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 இவங்க தொண்டைதான் இதாகும் தானே அவர் வந்து கண்டுக்கவே இல்ல மாட்டாரு. அதான் இன்னொன்னு, அவங்க இப்ப நீங்க இவருக்குள்ள சொன்ன டிஃபரன்ஸ். லிஸ்ட் ஆஃப் பீப்பிள்லாம் வந்து எந்த ஒரு ஃபேமிலியோடவும் கனெக்டடா கிடையாது. இவரு வந்து ஈச் அண்ட் எவ்ரி ஃபேமிலியோடவும் ஒரு கனெக்ட்ல ஏதோ ஒரு பாண்ட்ல இருக்காரு. அண்ணனாவோ, இல்ல தம்பியாவோ, இல்ல வந்து ஒரு பாட்டியெல்லாம் வந்து விஜய் என் மூத்த புள்ள அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. இந்த மாரி கனெக்ட்லாம் வந்து ஆஃப்டர் எம்ஜிஆர் அண்ணனுக்கு மட்டும் தான் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு வேற இல்ல யாருக்குமே நடுவுல இருந்ததில்ல. கன்ஃபார்மா 100%. யோசிச்சு பாரு. அண்ணன் ஒரு ப்ரோ நம்ம வரதே வந்துட்டு ப்ரோ சரி ஒரே சொல்லுங்க. நிமிஷம். மான்ஸ்டர் வந்து ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லலாம். ஏன்னா நம்ம இப்போ வந்து 300 பேர் இருக்கோம். அந்த 300 பேர்ல வந்து ஒரு ஒரு ஆளுக்கு வந்து 2 பேருக்கோ 3 பேருக்கோ நம்ம அண்ணன் பத்தி சொன்னா கூட வந்து கம்பல்சரி இப்போ ஒரு நிமிஷத்துல வந்து 1000 ஓட்டு கம்பல்சரி இருக்கும். அதனால இந்த பேசி கொடுத்து இவ்வளவு வந்து நம்ம அண்ணன் கிட்ட போய் பேசினுக்கிற மாநாடு பத்தி பேசினுக்கிறல அவர் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்லணும் மான்ஸ்டருக்கு. ஐயா டேய் ஐயா ஐயா மான்ஸ்டர், நீ ரொம்ப டிஎம்ல நன்றி சொன்னத மூத்த மான்ஸ்டர். பெர்ஃபெக்ட்டா தலைவர்கள் நிறைய பேசிட்டாராடா? பேர் இருக்காங்க. அதே மான்ஸ்டர், நீ மான்ஸ்டர் ரொம்ப டிஎம்ல நன்றி. சொன்னத மாதிரி பெர்ஃபெக்ட்டா பேசிட்டாரா? ஆமா மூத்த தலைவர்கள் மான்ஸ்டர் நிறைய பேர் இருக்காங்க. இந்த மாதிரி என்ன வெளி போட்டு கொடுத்து கூட்டு விட்டீங்க. வரலையா ஆட்களை? நடுவுல ஹரிஸ் ப்ரோ வந்து ஸ்டாப் பண்ணிட்டு நடுவுல குறுக்குல வந்து இந்த ஸ்கிரிப்ட் சொல்லி டிஎம் பண்ணி விட்டுருக்க அப்படிதானே? இல்ல அதே தான் முன்னாடி நானே ஆஜராயிட்டேன் ஐயா. ப்ரோ மூத்த இவர் வேற தலைவர்கள் நிறைய பேர் கிளம்பிட்டாருன்னு இருக்காங்க. மெசேஜ் இவர் வேற கிளம்பிட்டாருன்னு சொல்லி ஒரு போஸ்ட் பார்த்தேன். நம்ம இன்ஃபர்மேட்டிவ் டைரி இருக்குல்ல,
அவர் 322 கிலோமீட்டர் ஆன் த வே டு மாநாடுன்னு சொல்லி போயிட்டாரு. அவர் போயிட்டாரு, ஆமா மாநாட்டு ஆமா கிளம்பிட்டாரு. ஆமா நம்ம பசங்க செம்ம ஹெல்பிங் மீடியா. அவர் வந்து ஸ்பேஸ்ல பேசினதை கேட்டு அவர் கூட கனெக்ட் ஆகி நான் உங்களுக்கு அரேஞ்ச் பண்றேன்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி அவரை செம்ம. ப்ரோ இப்ப அந்த அதெல்லாம் பையன் டிவி வந்தாப்ல இந்த கேக்காக தமிழ் மட்டும் நடக்கிற விஷயம். அவர் கூட அதான் சொன்னாரு, யார் வந்தாலும் சொல்லுங்க தங்குறதுக்கு இடம் வேணுமா, டக்குன்னு கேட்டு போயிட்டாப்ல பாருங்க. மான்ஸ்டர் அதெல்லாம் பண்ணுவாங்க மான்ஸ்டர். இது படத்துக்கே வந்துட்டு லியோ நினைக்கிறேன். நாங்க பேசிட்டு இருக்கும்போது கூட எனக்கே 2-3 பேர் டிஎம் பண்ணாங்க, கேரளா போலாமா இந்த மாதிரிலாம் பேசியிருக்கப்போ, ப்ரோ நீங்க கேரளா வாங்க ப்ரோ நாங்க பாத்துக்கிறோம் ப்ரோ அப்படின்னு. எல்லாருமே நம்ம பசங்க அதெல்லாமே வந்துட்டு பயங்கரமா பண்ணுவாங்க. அதுதான் சொல்றேன், இது வந்துட்டு ஒரு குடும்பம் மாதிரிதான் டிவிக்கேங்கிறது, அவ்வளவுதான். அதான் யோசிச்சு பாருங்களேன், தளபதி அந்த இப்போ படத்துல சொல்ற டைலாக் மாதிரிதான், உன்னை யாரோ பெற்றிருக்க என்ன யாரோ பெற்றிருக்க ஆனாலும் நீ நானும் அண்ணன் தம்பி தானு ஒரு படத்துல வர ஒரு பாட்டு மாதிரி இல்லாம, அது அவருக்கு நம்மளுக்குள்ளேயும் அந்த ஒரு பாண்ட் கிரியேட் ஆறதெல்லாம் எவ்வளவு பேரால ஒரு இப்போ ஒரு கம்யூனிட்டி இல்ல ஒரு ஜாதி இது அதுன்னு இந்த எந்த ஒரு வேற்றுமையும் இல்லாம ஜஸ்ட் அவ்வளவுதான், நீ நம்மளா பிடிக்குமா உனக்கு, எனக்கும் பிடிக்கும், அவ்வளவுதான். வேற என்ன யோசிச்சு பாரு, யார் யாரு எங்க அவர் வந்து ரொம்ப கான்சியஸோடவே அவரோட சாங்ஸ்ல வந்து எஜுகேட் பண்ணிருக்காரு எல்லாத்தையும். இது வந்து உண்மையாலுமே அதை சொல்லி ஆமா ஆகணும். ஹரிஷ் ப்ரோ, இது வந்துட்டு நிறைய பாடல்கள் நீங்க உத்து கவனிச்சு, லைலாமணி இல்ல ஹரிஷ் ப்ரோ, உண்மையாவே வந்துட்டு நிறைய படங்கள்ல நீங்க வந்துட்டு உத்து கவனிச்சீங்கன்னா, தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, அப்புறம் பள்ளிக்கூட பிள்ளை போல வந்துட்டு ஜாதி பார்க்காம பழகி இருப்போம். சுறா படத்துல ஒரு அந்த வேலாயுதத்துல நோட் பண்ணீங்களா இல்லையான்னு எனக்கு தெரியல. நிறைய படத்துல நோட் பண்ணு, நிறைய படத்துல நீங்க இப்ப பாலிடிக்ஸ் வந்தப்ப நான் நிறைய ரிப்பீட்டடா பாட்டு கேட்கறப்ப நிறைய லிரிக்ஸ் நான் நோட் பண்றேன். வில்லு படத்துல வந்துட்டு பள்ளி கூட பிள்ளை போல ஜாதி பார்க்காம வாழ்ந்திருப்போம் அப்படின்னு வரும். இல்ல இன்னொரு இருக்குல்ல, நம்ம வேலாயுதத்துல அன்பன்ற ஒரு சொல்லி அந்த தங்கச்சி பாட்டு, அது வந்து பெண்கள் கடையில வந்து அது வந்து அந்த பெண்கள் கடையில வந்து அண்ணா அண்ணா கூப்பிடுற பெண்கள் கடையில வந்து அது ரொம்ப இது தங்கச்சி பாட்டு. இதெல்லாம் ஒரு அஜெண்டாவோடையோ இல்ல பாரு நான் இப்ப சொல்றேன் பாரு உனக்கு கருத்து அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வச்சதே கிடையாது எங்கேயுமே. இது வந்து எனக்கு நான் யோசிச்சு பாக்குறேன், நான் யாரையும் வந்து டீமீன் பண்ண விரும்பல, பட் சி சம் ஒன் எல்ஸ் ஃபார் சம் அதர் குரூப் வந்து ஒரு இந்த மாதிரி வேற்றுமைகள் எல்லாம் பார்த்து இருந்தாங்கன்னா, ஒரு மத ஒரு மென்டாலிட்டி மாதிரி எல்லாம் பார்த்துருக்கும் போது நான் ஏன் நம்மளாம் அந்த மாதிரி தோண மாட்டேங்குது நம்மளுக்குலாம் அப்படின்னு. நம்மளுக்கு ஒரு பகுத்தறிவு இருக்கு, அதுக்கு வேரியஸ் ரீசன் இருந்தாலும் ஆல் த்ரூ அவுட் இது அப்படியே உள்ள ஒரு விஷயம் மாதிரி எல்லாருக்குள்ளேயும் அப்படியே இருந்திருக்கா, ஒரு இன்டைரக்டாவோ டைரக்டாவோ அப்படியே ஒரு அதாவது ஒரு தலைவன் எவ்வளியோ அவ்வளவுதான் தொண்டன்கிற மாதிரி ஒரு நடிகர் வந்துட்டு எதை வந்துட்டு திருப்பி திருப்பி காட்டுறாரோ, எதை வந்துட்டு இது பண்றாரோ, அதை வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா தலைவர் நம்ம ரசிகர்களோட மனநிலையை வந்துட்டு மாறிடும்ல. நீ உன்னை யாரை பெற்றிருக்க என்னை யாரை பெற்றிருக்க நீ நானும் அண்ணன் தம்பி தான்ட்டு அவர் பாடுறப்போ எல்லாருமே இங்க நம்ம எல்லாருமே அதை தாண்டி வந்துட்டு அண்ணன் தம்பி தான் அப்படிங்கிறது. இப்போ ஒருத்தர் வந்துட்டு சிகரெட்டு பிடிக்கிறத வந்துட்டு ஒரு இல்ல வந்துட்டு லூஸ் மாதிரி நடக்கிறது, ஸ்டைல் பண்றது, இதெல்லாம் வந்துருக்காங்க. அவன் ரசிகரும் அதே தான் பண்ணிட்டு இருப்பான், அதுதான் வந்துட்டு வாழ்க்கை நினைச்சு வாழ்ந்துட்டு இருப்பான். ஆனா நமக்கு வந்துட்டு நம்ம தலைவர் வந்துட்டு காமிச்சது இந்த மாதிரி தான் எல்லாருமே ஒண்ணு சமம் அப்படிங்கிறத வந்துட்டு சொல்லி சொல்லி நம்ம எல்லாருமே ஒத்துமையா இருக்கிறோம், அவ்வளவுதான். ஜாதி மதம் எதுவுமே பார்க்காம எல்லாருமே வந்துட்டு ஒத்துமை அப்படிங்கறது ஒரே புள்ளியில இருக்கிறோம், தளபதிங்கிற ஒரு புள்ளியில இருக்கும். ஆனா என்னென்னமோ ட்ரை பண்ணானுங்களே இந்த 4 மாசமா, ஜோசப் விஜய் நானுங்க அது இதுனானுங்க, என்னென்னமோ குட்டிக்காரன் அடிச்சானுங்க, ஸ்டேஜ போட்டு கத்துறானுங்க, ரோடு வரைக்கும் ஒண்ணுமே கடைசியில நம்ம மக்கள்லாம் வந்து ஆமாட்டா ஜோசப் விஜய் ஆமாட்டா. கடைசியில கூட டேட்டை மாத்தி வச்சு கடுப்பா போங்க. உண்மையிலே என்னாலாம் போக முடியலங்கிற ரொம்ப வருத்தமா இருக்கிறேன். நான் அப்பவும் ரொம்ப வருத்தப்பட்டேன். ஆனா எல்லாத்தையுமே இவங்க உடைச்சிட்டாங்கல்ல. அவங்க ரோடெல்லாம் பேத்து பார்த்தாங்க ப்ரோ, என்னென்னமோ உருட்டி பார்த்தாங்க. இன்னைக்கு அண்ணன் வந்து ஏத்துனாரு பாருங்க மேல ஒரு பேனரு, அதுலயே அள்ளு விட்டுருக்கு அவங்களுக்கு. இன்னைக்கு மீட்டிங்க்கு மெயின் காரணம் அதாவதான் இருக்கும். ஒருத்தன் அடம் பிடிக்கிறான் ஆர்டிபி, அண்ணா எங்களுதுடா அண்ணா நாங்க எதிர்பார்க்கலையா, நம்ம அண்ணன் கை வச்சிட்டாங்க. இல்ல இது எல்லாருக்குமே ஒரு சர்ப்ரைஸ் தான். இல்ல அதுதான் இல்ல கவினே, இவங்க என்ன நினைச்சிட்டு இருந்தாங்க அப்படின்னு எதிர்பார்த்துருந்தாங்க. அண்ணன் ட்விஸ்ட் அடிச்சு அண்ணன் போட்டா வச்சிட்டாரு. அதெல்லாம் அல்டிமேட் ப்ரோ, சீரியஸா சொல்றேன். அண்ணா இல்ல ஆக்சுவலா இது நம்ம கடமை வேற ப்ரோ. என்னன்னா இவனுங்க அண்ணாவை மறந்துட்டு கருணாநிதி தான் இல்லன்ட்டாங்க.
கருணாநிதி தான் கட்சி ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ டேய் அண்ணாவை இல்லடா, யாருன்னு கேட்டா ஏதாவது கேட்டாங்கன்னா நீ திருப்பி கேளு. பெரியார கொள்கை தலைவர்னு சொல்றீங்களே, அறிவாலயத்துக்குள்ள பெரியாருக்கு செலவு வச்சிருக்கீங்களான்னு கேளு. ஐயா அது $1 மில்லியன் கொஸ்டின்டா. இதுவரை அதுக்கு பதில் இல்ல. நீங்களும் தான் மதுரையில மாநாடு நடத்துனீங்களே, ஒரு பிக்சர் ஒரு போட்டோவாவது வச்சீங்களா அப்படின்னு கூட கேட்கலாம். அம்பேத்கருக்கு ஒரு போட்டோ வச்சீங்களான்னு கேளு. அவங்களுக்கு எங்க ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின், இன்பநிதி ஸ்டாலின் போட்டோ கேட்க இடம் பத்த மாட்டேங்குது. இல்ல அதுக்கு இதுல ஒருத்தர் போட்டிருந்தான் பாருங்க, உதயநிதி போட்டோவை போட்டு 4ஆம் அண்ணா, 3ஆம் கலைஞர், 2ஆம் ஸ்டாலின், 1ஆம் என்னமோ போடுறான். ஐயா தீர்மானமே நிறைவேற்றினாங்க அவங்க செயற்குழுல. நீங்க இது நான் எல்லாத்துக்கும் இவனுங்க ஓட்டு போடு, உங்க கொள்கை என்ன, உங்களுக்கு எதுக்குயா ஓட்டு போடணும் சொல்லுங்க, எல்லாத்தையும் கேட்பானுங்களே கேள்வி. ஆனா இன்னைக்கு வரைக்கும் எல்லா டிபேட்லயும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு நீ வாக்குறுதி கொடுத்தீங்கன்னா, அந்த மக்கள் இப்பவே போராடினாங்கல்ல தூய்மை பணியாளர்கள், அவங்க என்ன அவங்க எதையுமே டிஃப்ரெண்டா கேட்கல. அவங்களுக்கு ஒரு பிரச்சனை, அவங்க போராடின போது கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நீ போன அங்க போராட்ட காலத்துக்கு நீ போய் அவங்க கிட்ட உட்கார்ந்து, அன்னைக்கு எதிர்க்கட்சி தலைவரா இருந்த நீங்க போய் உட்கார்ந்து ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கீங்க. அன்னைக்கு போர்டை தூக்கிட்டு அவங்க கிட்ட போக தெரிஞ்சுச்சுல. இன்னைக்கு அதே மக்கள் அதே வாக்குறுதி அதே விஷயம் யாருக்காக அவங்க ஓட்டு அளிச்சிருப்பாங்கன்னு யோசிச்சு பாருங்க. இல்ல யார் வாக்குறுதி கொடுத்தாங்க அவங்களுக்கு? நீங்க தானே வாக்குறுதி கொடுத்தீங்க. நீங்க ஸ்டாலின் ஆகிய நான் ஆகன்னு போட்டு கொடுத்துட்டீங்க. இப்போ உங்களுக்கு அந்த விஷயத்த உங்ககிட்ட அதே மக்கள் நீங்க சொன்ன வார்த்தையை உங்ககிட்ட கேட்கிற போது, அமைச்சர்லாம் போ, நீலாம் போ, நீலாம் போய் மீட் பண்ணு, நான் வரமாட்டேன். நீ ஓட்டு அந்த வாக்குறுதி கொடுத்து ஓட்டு பிச்சை எடுக்கிற போது போறீங்கல்ல களத்துக்கு போய் உட்கார்ந்துருக்கீங்களா அவங்க கிட்ட. அப்போ நாளைக்கு திருப்பி அந்த தப்போ இல்ல ஏதோ ஒரு விஷயத்தினால இதை நம்ம என்ன சொல்றோம்னா, இது வந்து ஒரு ரிசல்ட் கொண்டு வரதுக்காக ரெசல்யூஷன் இமீடியட்டா வரணும்ன்றது வேற விஷயம். பட் அப்ரோச் டுவர்ட்ஸ் தட் இன்சிடென்ட் ஆர் த இஷ்யூ, அதுதான் ஒரு லீடரை டிஃபைன் பண்றது. இப்போ நீங்க வந்து ஒரு இவ்வளோ கட்ட பேச்சுவார்த்தை நடந்துச்சு. அதுல வந்து அமைச்சரே அந்த அந்த இது சார்ந்த அமைச்சரே வந்து ஒரு 2 இதுக்கு தான் போயிருக்காரு டோட்டலா. மத்ததெல்லாம் நம்ம பாபாபு பண்ணிக்கிட்டு இருந்தாரு உட்காந்து, பர்பி பாபு. அவர் எதுக்கு பண்ணாரு, எவ்வளவு எப்படி எல்லாம் டீல் பண்ணாருன்னு நம்ம பார்த்தோம். ஒரு பேக்டோர் courtesy, பாபு. பேக்டோர் பாபு. அது ஒரு விஷயத்துக்கு ஒரு மீட்டிங்க்கு ஆஸ் அ சிஎம்ஆ நாங்கெல்லாம் இதெல்லாம் இதுக்கு அந்த மக்களுக்கு ஒரு நம்பிக்கை. நீங்க யோசிச்சீங்கன்னா அந்த சிஏஏ சட்டத்திற இதுக்கு வந்துட்டு தலைவர் வந்து ஒரு அறிக்கை விட்டுருப்பாரு. அது 4-5 லைன் தான் இருக்கும். அதுலயே அவர் மெயினா சொன்னது என்னன்னா, ஆஸ் அ சிஎம்ஆ நீங்க மக்களுக்கு நம்பிக்கை அளிக்க வேண்டியது உங்களோட கடமை. வாட் எவர் யூ ஆர் ஏபிள் டு டூ, லா ரூல் எல்லாமே வேற. பட் நான் உங்க பக்கம் நிப்பேன்னு நீங்க வாக்குறுதி அளிக்கணும். நானுங்க அந்த அறிக்கை வந்து 2 நாள் எல்லாரும் ஓ என்ன பேசிட்டானுங்க, நாங்கெல்லாம் யாரு தெரியுமா, எங்க வேரெல்லாம் எப்படி இருக்கும் தெரியுமா, அப்படி இப்படின்லாம் பேசிட்டு இருந்தானுங்க. 2 நாள் கழிச்சு சட்டமன்றத்துல தலைவர் என்ன கேட்டாரோ அதையே வாக்குறுதியே உறுதி அளிக்கிறாரு இப்போதைய முதல்வர். அப்படியே வாய் மூடிக்கிட்டு போயிட்டானுங்க. அப்படியே மூடினவனுங்க தான் அன்னைக்கு அப்புறம் ஒரு வாரத்துக்கு எந்திரிக்கல. அதான் இதுதான் ஒரு லீடர்ஷிப். உன்னோட ஒரு எஜுகேட்டட் பீப்புள், கலெக்டர்ஸ் எல்லா டிபார்ட்மெண்ட்லயும் இருக்காங்க. அவங்கள வச்சு யூ கேன் பிரிங் இது கொண்டு வரலாம், பாலிசிஸ் மேக் பண்ணலாம். இந்த மாதிரி பியூரோக்ராட்ஸ் வச்சு நீ என்ன வேணா கொண்டு வரலாம். ஆஸ் அ லீடரா என்ன, வாட் இஸ் யுவர் இன்டென்ட்? இப்போ ஒரு பிரச்சனை நடக்கிற போது நீ என்ன பண்ற, எப்படி அந்த பீப்புள் அப்ரோச் பண்றன்றது தான் டிஃபைன் பண்ணும். அந்த மாதிரி எதுவுமே இல்லையே. இப்போ இவங்க சொல்றாங்க கூலி படம் அன்னைக்கு போய் பார்த்தேன்னு. அது ஏதோ நல்லதா அமைஞ்சு போச்சு அவர் பார்த்ததுனால. பட் அன்னைக்கு போய் இந்த கூலி படத்தை பார்த்தாரு. பார்த்ததை பத்தி பிரச்சனை இல்லைங்க. அன்னைக்கு நைட்டு நீ இவ்வளோ வாக்குறுதி அளிச்ச மக்கள் அவங்க வந்து அங்க என்ன வேணா நடக்கலாம், என்ன அசம்பாவிதம் வேணா நடக்கலாம், அதுக்கு சான்சஸ் இருக்கு. அப்படிப்பட்ட டைம்ல படம் பார்த்தா கூட பரவாயில்லைங்க. அந்த படத்தை பார்த்துட்டு இப்படி ஒரு மக்கள் அங்க அழுது அடிபட்டு மிதிப்பட்டு இருக்கும் போது ஈன்னு சிரிச்சுக்கிட்டு ஒரு கிராஸ் மவுத்தை வச்சுக்கிட்டு ஒரு போட்டோ கொடுத்தா எப்படி அது எப்படி யோசிச்சு பாருங்களேன். உங்க வீட்டுல நம்மள சம்பந்தப்பட்ட ஒருத்தவங்க இல்ல யாரோ ஒருத்தவங்க அவ்வளவு போராடி கஷ்டப்படுற போது அதான் சொல்லுவாங்கல்ல, பிறர் துன்பம் தன் துன்பம் போல் என்றவன்றான் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டுல கூட வரும்ல. அதுதான் அந்த ஒரு திங்கிங் தான் மேட்டரு. நீ இது எதுவுமே பண்ணல. அப்ப நீங்க சிரிச்சுக்கிட்டு ஒரு படம் பார்த்துட்டேன் அப்படின்னு அந்த வீட்டை சேர்ந்த ஒரு அம்மாவோ அவங்க குடும்பத்தினரோ அவங்க சொந்தக்காரனோ அதெல்லாம் பாக்குற போது அவனுக்கு எப்படி ஒரு வலி ஏற்படும். அப்ப அவன் என்ன நினைப்பான், நாளைக்கு அவ்வளவு ஆணவம் என்னன்னா நாங்க தான் இங்க எல்லாம், இவங்க என்ன நினைச்சிட்டு இருக்காங்க, 4 கட்சி கூட இருந்தாங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் வந்து உடனே ஓட்டு விழுந்துரும் அப்படிங்கிற ஒரு கணக்கு தான். ஆனா அந்த 4 கட்சிக்கான மதிப்பு என்னன்றதே, அந்த மதிப்பையே அந்த 4 கட்சியும் இழந்துட்டு இன்னைக்கு நின்றுகிட்டு இருக்கு. அட்லீஸ்ட் காங்கிரஸ்ல இருக்க 2-3 பேராவது வாய்ஸ் அவுட் பண்ணாங்க. இந்த காமராஜர் இஷ்யூ நடந்த போது ரோஷம் உள்ள சில பேராவது இங்க வாய்ஸ் அவுட் பண்ணாங்க.
என்ன நீ என்ன பெரிய இதுவான்னு புடிச்சு கலைஞருக்கு அது என்ன கலைஞர்னா என்ன அப்படிங்கிற வரைக்கும் போயிட்டாரு வேலுச்சாமி அண்ணன்லாம். சரி அதை விட்டுருவோம். பட் அதை தாண்டி இன்னைக்கு அங்க இருக்கிற தூய்மை பணியாளர்கள் அவங்க சைடுல நிக்க வேண்டிய, நான் வந்து எல்லாரையுமே சொல்லல, கம்யூனிஸ்ட் கட்சியில இருந்து நிறைய பேர் தோழர்கள் போய் நின்னு இருக்காங்க. இப்போ திருமாவண்ணன் இருக்காரு, அவரை பத்தி நிறைய நல்ல விஷயங்களுக்கு முன்னெடுத்து பெரிய பெரிய விஷயம் எல்லாம் போராடி இருக்காங்க. நிறைய அவங்களோட இதை குறைச்சு மதிப்பிடல. ஆனா இன்னைக்கு இந்த மக்களுக்கு நிரந்தர பணி கொடுத்தாதான் உங்க கூட கூட்டணியிலே இருப்பேன்னு ஒரு அழுத்தம் கொடுக்கறதுக்கு எவ்வளவு ஆயிரும்? இன்னும் சாஃப்ட் கேம் ஆடிக்கிட்டு அப்படியே அவருக்கு வலிக்காத மாதிரி கண்ணத்தை தடவி இல்ல கொடுத்துக்கிட்டு. சாஃப்ட் கேம் மட்டும் இல்ல ஹரிஷ் ப்ரோ, அவர் ரொம்ப கேவலமா போயிட்டாரு. அவரை வந்து நீங்க வந்து இவ்வளவு மெதுவான வார்த்தைகளால பேசுறதே எனக்கு ரொம்ப மனசுக்கு ரொம்ப சங்கட்டமா இருக்குது. ஃபர்ஸ்ட் அவர் வந்து ஒரு பச்சை துரோகி, ஒரு இழிவான ஒரு ஆளு. அவர் விலை போயிட்டாரு. ரொம்ப கேவலமான இன்னைக்கு அதாவது எப்படின்னா, இந்த மக்கள் போராடிட்டு இருக்கும்பொழுது இங்க வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, பணி நிரந்தரம் செய்து கொடுக்கணும், கொடுத்த வாக்குறுதி மாதிரி அரசு உடனே இதுல தலையிடணும், இதுக்கு உரிய தீர்வு காணணும் அப்படிலாம் சொல்லிட்டு பணி நிரந்தரம் செய்யறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஊக்குவிக்கன்ட்டான். ஒரு தரப்பா சமூகத்து ஆட்களே இந்த குப்பைகளை வந்து அள்ளணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஆயிரும். சமூக நீதிக்கு அது எதிரானது அப்படின்னு சொல்லிட்டு பேசுறது எவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனம். அயோக்கியத்தனம் இது கண்டிப்பா. இல்லையா? இல்ல நீ எவ்வளவு கேவலமானவனா மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்கிற நீ. இதுல நீ ஊர்ல இருக்கிற ஆட்கள் எல்லாம் உட்கார்ந்து விமர்சனம் பண்ணிக்கிட்டு இது பண்ணி அதுக்கு நீங்க பேசுவீங்களா, இதுக்கு நீங்க பேசுவீங்களா, நீங்க என்னத்த பேசி கிழிச்சிட்ட நீ வந்து கேவலம் 2 முட்டு கொடுத்தேன்னு சொன்னா 2 சீட் உனக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அதுக்காக இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் அப்புறம் இது அம்பேத்கர் இதுக்கே எதிரானது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. எப்ப இந்த மக்கள்கிட்ட போய் சொல்லு போராடும் போது, ஏங்க பணி நிரந்தரம் கேக்குறீங்க, இது அம்பேத்கருடைய கொள்கைக்கு எதிரானது அப்படிலாம் கேட்காதீங்க, உங்களை காலத்துக்கும் குப்பால்ல வச்சிருவானுங்கன்னு அந்த மக்கள்கிட்ட போராட்டத்துல போய் சொல்லு. ஏன் சொல்லல நீ அப்படி? அந்த நேரத்துல போய் ஏன் வந்துட்டு நீங்க வந்து பணி நிரந்தரம் செய்யுங்க, உங்க சிந்தனை செல்வன் போனார்ல அவர் ஏன் சொல்லல அதை? பணி நிரந்தரம் கேட்காதீங்க, காலத்துக்கு குப்பையால போறீங்க, எதுக்கு உங்களுக்கு பெர்மனன்ட் ஜாப்னு அந்த கூட்டத்துல போய் அந்த இல்ல மக்கள்கிட்ட போய் கேட்க முடியுமா? இவ்வளவு செஞ்சு பிராணி எவ்வளவு சீட்டு கொடுத்துட போறாங்க, நீ அதையே யோசிக்க. சரி இல்ல நீ அது ஒரு விசுவாசமா இருக்கீங்க. முட்டாள்தனமான இல்ல அது ஒரு முட்டாள்தனமான வாதமா இல்லையா? 10 வருஷம் வேலை பிரைவேட்ல வேலை பார்த்தவங்கள தான் பணி நிரந்தரம் பண்ண சொல்லி வந்துட்டு கேட்டு போராடிட்டு இருக்காங்க. இப்போ 10 வருஷம் ஒருத்தங்க வந்துட்டு வேலை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேற என்ன வேலைக்கு போவாங்க, வேற ஆமா. என்ன பண்ணுவாங்க, இல்ல நீ அவங்களோட வந்து அந்த வாழ்வாதாரம் என்ன மக்களுக்கு ஆகும்? அதான் அதாவது எப்படின்னா எல்லாரும் குப்பாளுவோம், ஓகே ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அந்த மக்களுக்கு நீ வேற ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்துட்டு ஏற்படுத்தி கொடுத்துட்டு இந்த வார்த்தையை நீ பேசு. நீ முதல்ல நீ போராட்ட காலத்துக்கு வந்துட்டு இங்க வந்துட்டு வேற மாதிரி பேசுறது, இது சம்பந்தமா பிரஸ் அட்ரஸ் பண்ணும்போது வேற மாதிரி பேசுறது, அங்க போயிட்டு திமுகவுக்கு தாஜா போட்டு எக்ஸ்ட்ரா 2 சீட்டு வாங்குறதுக்காக கேவலம் உங்க கொள்கை கோட்பாடு எல்லாத்தையும் அடகு வச்சுட்டு இந்த மக்களுடைய ரத்தத்துக்கு மேல நடந்து எவ்வளவு போய் செலவாயிர சவால் போகுது ப்ரோ, எவ்வளவு ஆயிரப்போகுது இவங்க அடிக்கிற கொள்ளைக்கு? அத கூட அந்த மக்களுக்கு இல்லாம தான் பேரனுக்கு 1.5 கோடிக்கு கார் வாங்கி தரது தான் இன்னைக்கு இம்பார்ட்டன்ட். ஆனா நீங்க சொன்னதுலயே எனக்கு ஒரு பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஸ் ஒண்ணு இருக்கு. என்ன தெரியுமா? ஆப்போசிஷனா இருக்கும்போது வந்து போராடினார்ன்னு சொல்றீங்க. அப்போ வாக்குறுதியும் குடுத்துட்டாரு மேனிஃபெஸ்டோல. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்போ ஆளும் கட்சியா வந்ததுக்கப்புறம் அத நிறைவேத்தி இருக்கணும்ல. நீங்க மறுபடியும் பேச்சுவார்த்தை, அந்த வார்த்தை, இந்த வார்த்தை, பேக் டோர்ல பாபு அனுப்புறேன், ஃப்ரண்ட் டோர்ல இவர அனுப்புறேன் அப்படின்னு பேசிட்டு இருந்தா அதுல என்ன இருக்கு? இல்ல அதாவது அதுக்கு 2021ல மேனிஃபெஸ்டோ கொடுத்தாங்கல்ல. மேனிஃபெஸ்டோ கொடுக்கும்போது நீங்க கூட்டணி கட்சியில தான் நீங்க அப்ப நீங்க ஒன்னா சேர்ந்தானே 2021 தேர்தலில் சந்திச்சாங்க. அப்பவே திருமாவளவன் சொல்லியிருக்கணும்ல, இந்த மேனிஃபெஸ்டோ வந்துட்டு சமூக நீதிக்கு எதிரா இருக்குது, அம்பேத்கரிய கொள்கைக்கு எதிரா இருக்குது, எங்க கட்சியுடைய பார்வைக்கு எதிரா இருக்குது, நீங்க வந்து இவங்களுக்கு நிரந்தரம் பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு நீங்க சொல்றது மூலமாகவும் அதே மக்கள் தான் காலத்துக்கு நீங்க குப்பாளுன்னு சொல்லிட்டு சொல்ல வரீங்களான்னு சொல்லிட்டு திமுக நோக்கி அந்த கேள்வியை நீங்க எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோ ரெடி ஆகும்போதே கேட்டுக்க வேண்டியதானே. இல்ல ரெண்டாவது இந்த சைடு திருமாவளவனை பத்தி பிரதர். பேசும்போது நான் சொல்றேன், நம்ம இதை வந்துட்டு இது பண்றோம். அதாவது நம்ம வந்து ஆட்சியிலையும் இல்ல, அதிகாரத்திலையும் இல்ல. நம்ம இப்பதான் மக்களை சந்திக்கிறதுக்கு வந்திருக்கோம், கட்சி தொடங்கி வந்திருக்கோம், நம்ம கோட்பாடுகளை வச்சிருக்கோம், மக்களை சந்திச்சு பேசிட்டு இருக்கோம். இதுல வந்து நான் வாக்குகள் கேட்டு வருவாங்க, ஆனா வந்து ஆணவ படுகொலைக்கு எதிராக பேச மாட்டாங்க, விஜய் கூட பேசல அப்படின்னு சொல்லிட்டு விஜயா வந்துட்டு உனக்கு தனிச்சட்டம் ஏற்றுவேன், ஆணவ கொலைகளை தடுத்து நிறுத்துவோம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வாக்குறுதி இருந்து உன்னை ஏமாத்துறாரா? ஆட்சி அதிகாரத்துல யார் இருக்கிறா? நீ யார்கிட்ட கேட்கணும்? யாரு வந்து நம்மளுடைய ரைட்ஸ் எல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க, சமூக நீதியை பாதுகாப்பாங்கன்னு நம்பிக்கை கொடுத்து இந்த மக்களுடைய ஓட்டெல்லாம் நீங்க வாங்கி தின்னீங்க. அப்ப அவங்க சரி ப்ரோ, கேள்வி எனக்கு இதுல ஒரு கேட்கறதுக்கு ஒரு டவுட்டு. துப்பு இல்லாம இல்ல எனக்கு சொல்லுங்க இதுல ஒரு சொல்லுங்க. டவுட்டு. அதாவது ஆணவ படுகொலைக்கு நான் தனி சட்டமும் இதெல்லாம் வந்துட்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குன்னு நான் நினைக்கிறேன். நான் நம்புறது ஒரு மாணவர்களிடையே கல்லூரி மாணவர்களிடையோ பள்ளி மாணவர்களிடையோ வந்துட்டு ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துறது. அப்படி ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துற மாதிரி ஜாதி பத்தின ஒரு விஷயத்த இந்த வருஷம் கல்வி விருதம் வழங்கும் விழால தளபதி பேசினாரு. ஜாதியும் மதத்தையும் வந்துட்டு ரொம்ப தூரமா வைங்க, போதையை எப்படி வந்துட்டு நீங்க தூரமா ஒதுக்கி வைக்கிறீங்களோ அதே மாதிரி வந்துட்டு ஜாதி மதத்தை வந்துட்டு எவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கணும் அவ்வளவு தூரம் ஒதுக்கி வைக்கீங்கன்ட்டு ஒரு தளபதி ஒரு ஸ்பீச் கொடுத்திருந்தாரு. சரியா?
இதே மாதிரி ஸ்பீச் வந்துட்டு மாணவர்கள் மத்தியில வந்துட்டு ஏதாவது என்னைக்காவது வந்துட்டு ஸ்டாலினோ இல்ல திருமாவளவனோ யாராவது பேசியிருக்காங்களா? எனக்கு தெரியல. நான் அதான் கேக்குறேன். ஜாதி மதத்தை வந்து நம்பி போகாதீங்க, இதெல்லாம் வந்துட்டு நீங்க தூரமா தள்ளி வைங்கன்னு என்னைக்காவது பேசியிருக்காங்களா? இல்ல. இதுல இன்னொரு பாயிண்ட்டும் இருக்கு. அதாவது இவங்களுக்கு வந்து நீங்க இவங்கள நீங்க பெர்மனன்ட் கவர்ன்மென்ட் ஸ்டாஃபா மாத்துனீங்கன்னா, 164 குரோர்ஸ் வந்து அடிஷனா பட்ஜெட்ல வந்து செலவாகுமாம். அது வந்து பெரிய சுமையா மாறிடுமா. எப்படி டிவிகேக்கு எகெயின்ஸ்டா நெகட்டிவ் நரேட்டிவ் செட் பண்ணதுக்கு பல கோடி ரூபாய் செலவு பண்ற நீங்க, இது ஒரு 200 கோடி உங்களால சோர்ஸ் பண்ணி அத ஃபார்ம் பண்ண கூடவா முடியாத அளவுக்கு கவர்ன்மெண்ட்ட ரன் பண்றீங்க? அதான் சொல்றேன்ல ப்ரோ. இங்க பெரிய பிரச்சனை என்னன்னா, இந்த கவர்ன்மென்ட்டோட இன்எஃபிஷியன்சி இங்க வந்து மக்களுக்கு நல்லது எக்ஸாக்ட்டா செய்யறதுக்கு சொன்னீங்க. எக்ஸாக்ட் வேர்ட் அதான். இன்எஃபிஷியன்சி தான் கரெக்ட்டான வேர்ட். கரெக்ட். நம்ம இங்க வந்து மக்கள் நமக்கு ஒரு வாய்ப்பு குடுத்துட மாட்டாங்களா? நம்ம ஆட்சிக்கு வந்து அவங்களுக்கு ஏதாவது நல்லது செஞ்சிட மாட்டோமான்னு சொல்லிட்டு, நல்லது செய்றதுக்கு ஏங்குற ஆட்கள் இங்க ஜாஸ்திங்க. ஏன்னா, நீ இது பண்ண முடியாதுன்னுலாம் கிடையாது. சில பேத்துக்கு வாய்ப்புகள் கிடைக்கல. அந்த வாய்ப்பு கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்னால முடியும். அந்த மக்களோட வாழ்வை மேம்படுத்த முடியும். நாங்க செஞ்சுருவோம். ஏன்னா, இப்படி ஒரு க ஒரு 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 அரசியல் களத்த தான் நம்ம இங்க உருவாக்கிட்டு இருக்கணும். இவங்க உருவாக்கவே விட மாட்டேன்றாய்ங்க. இப்ப அப்ப யோசிச்சு பாருங்களேன், அங்கிட்டு ஏடிஎம்கேவும் இதுக்கு அகைன்ஸ்ட், டிஎம்கேவுக்கு இதுக்கு அகைன்ஸ்ட். இப்ப இந்த மக்களுக்கான தீர்வு எங்க இருக்கு? இத இல்ல தாண்டி எனக்கு இன்னொருத்தன் இன்னொரு வந்தா மட்டும் கோவமும் தான் இருக்கு. தீர்வு. எதுக்கு எடுத்தாலும் தமிழ்நாட்டுல அது நடந்தாலும் விஜய் குரல் குடுத்தாரா? விஜய் அறிக்கை விட்டாரா? விஜய் அறிக்கை விட்டாரா? விஜய் குரல் குடுத்தாரா? நீ ஏன் முதல்ல கேட்கிற? உன் கூட்டணி கட்சியில உன் கூட்டணி கட்சி தலைவரால தான் இவ்ளோ பிரச்சனை நடக்குது. அத எதிர்த்து கேள்வி கேட்கிற உனக்கு அதாவது இது இருக்கா? அதிகாரத்தை நோக்கி கேள்வி கேட்க முடியாத எந்த ஒரு கோளையும் அரசியல் பேசுறதுக்கே தகுதி இல்ல. அத பேர் மினிமம் யாருகிட்ட நாளைக்கு வந்தா நீ என்ன பண்ணுவேன்ற கேள்வி எவ்வளவு அயோக்கியத்தனமானது தெரியுமா? இன்னைக்கு பவர்ல இருக்கான், பவர்ல இருக்கவனே நோக்கி நீ கேள்வி கேட்கணும். பவர்ல இருக்கவங்க கூட சிம்பிளா கூட்டணியில ஒன்னே இருக்கும் ஒண்ணு போது பண்ணலாம் ஹரிஷ் ப்ரோ. ம், சிம்பிளா ஒன்னே ஒண்ணு பண்ணலாம். அதாவது இவர் தான் ஒரு மாசத்துக்கு முன்னாடி பேட்டி கொடுத்தாரு. திமுக வாங்குற 10 ஓட்டுல 4 ஓட்டு எங்களோடதுன்ட்டு. 4 ஓட்டு உங்களோடது தானே. நீ அப்ப அந்த வந்துட்டு ரத்தமும் ஆணவ உங்க கையில படுகொலைக்கு இருக்கு, தனி அந்த சட்டம் ரத்தக்கார உங்க கையிலயும் இருக்கு. ஆணவ படுகொலைக்கு தனி சட்டம் இயற்றலைன்னா நான் கூட்டணியை விட்டு விலகுறோன்னு பகிரங்கமா அறிவிச்சு பாரு. அவன் வந்துட்டு உனக்கு பயம் வருதா இல்லையான்ட்டு. அப்படி போயிட்டா யார் 4 இடத்துலயும் அப்படிதானே மாத்த இருக்கணும், முடியாது. அதான் 4 நானும் ஓட்டு வந்து கேக்குறேன். அவனுக்கு போகுது இல்ல. அந்த 10 ஓட்டுல 4 ஓட்டு அவனுக்கு போகுது நீ இல்ல. விலக கூட பயப்படுறான்ல. வேணாயா, அந்த விலகக்கூடிய அந்த அழுத்தத்தை கூட கொடுக்கறதுக்கு இன்னைக்கு வரைக்கும் உங்களுக்கு முடியலையே. இப்ப என்ன அதுதான் பயனு? பயங்கரமா நீ ஒரு அறிவிப்பையோ அறிக்கையோ வந்துட்டு இல்ல வெளியிடுங்க. ஹரிஷ், நான் கண்டிப்பா இன்னொன்னு திமுக ராஜேஷ் ப்ரோ, பயப்படும்ல. நீங்க விசிகே நினைக்கிறீங்க எம்எல்ஏலாம் அவன் போன்றுவான் ப்ரோ, நீ இல்ல கிளம்புன்றுவான் அவன். இல்ல விசிகே இல்ல எம்எல்ஏலாம் மான்ஸ்டர் திமுகல அது இணைஞ்சிட்டாங்க போல. எல்லாம் அப்படிதான் பேசுறாங்க. திமுகவுக்கு ஒண்ணுன்னா முதல்ல டேமேஜ் கண்ட்ரோலுக்கு வர்றது விசிகே எம்எல்ஏ தான். விசிகே கூட நம்ம எதுவும் பண்ணிருக்க மாட்டோம். இல்ல கவின் இல்லங்க, பிரதர் இவர் இருக்காருல்ல, சங்கத்தமிழன் இருக்காருல்ல, ஆ அவரு இன்டர்வியூ கொடுக்குறாரு யூடியூப்ல. அதுக்கப்புறம் இன்னொருத்தர் டிபேட்ல பேசுவார், பேர் மறந்துட்டேன், நல்ல பேரு. அவரும் 2 பேரும் ஷானவாசா இன்டர்வியூல பேசுவாங்க. இல்ல 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 வன்னியரசு. வன்னியரசா வன்னியரசும் கிடையாது. இன்னொருத்தர், அவர் பேர் ப்ளூ, எல்லாரும் ப்ளூ ஷர்ட் போட்டிருப்பாங்க. அவர் கொஞ்சம் டார்க்கா இருப்பாரு. அவரு பேரு சங்கத்தமிழனா? இல்லப்பா, சங்கத்தமிழன். புரியுது புரியுது, யாருன்னு தெரியுது. அவரும் ஒரு இன்னொருத்தர் இதுதான், துணை ஒரு பொதுச் தோழர் செயலாளர் பேர் நினைக்கிறேன் மறந்துட்டேன். அவரு. சோ இவங்க ஆ. இவங்கெல்லாம் இப்ப யூடியூப் சேனல் எடுத்தீங்கன்னா முதல்வருக்கு இது போனோம் அது பேதும் எல்லாமே பயங்கரமா பேசுவாங்க இங்க கண்டென்ட். ஆனா பெரிய டிபேட்ல வந்து என்னென்ன டாபிக் கலந்துக்கிறாங்கன்னா, விஜய் இங்க போனாரா, அங்க போலியா, அது நடந்தாரா, இது நடந்தாரா, இவரை நோக்கிதான் இவங்க அரசியலே இருக்கு. அதுல ஏன்னா அந்த பதட்டம், ஏன்னா இவங்க வாக்கு அரசியல ஆல்ரெடி நம்மளுக்கு முன்னாடி அவங்களுக்கு தெரியும் என்ன நடந்துட்டு இருக்கு களத்துலன்னு. அன்னைக்கு ஒரு நிகழ்ச்சியில திரும்ப வந்து பேசுற போது அந்த விஜய்ங்கிற வார்த்தையை சொன்னோன்னே முடிஞ்சாங்க அங்கேயே. அவ்வளவு லைட்டா அவர் அந்த ஒரு 2 செகண்ட் யோசிச்சுட்டாரு. என்னடா நம்ம இதா பேசிட்டு இருக்கோம், நம்மளோட கட்சி கூட்டம் ஆளுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்து நின்று இருக்கானுங்க, என்ன இவர் பேரை சொன்னா இவனுங்க இப்படி பாசிட்டிவா ரெஸ்பான்ஸ் பண்றானுங்களேன்னு சொல்லிட்டு அவருக்கு இது எல்லாருக்குமே கிரவுண்ட் லெவல்ல தெரிஞ்சிருச்சு ப்ரோ. ஏன்னா இங்க ஆமா, நிச்சயம். இல்ல தளபதி துரோகத்தால் பிரிச்சே அடிக்கல, செய்யப்பட்ட ஒருத்தர் 2 பேருக்கு அடி துரோகத்தால் கிடையாது, எல்லாருக்கும் அடிடா அப்படின்ட்டு அது ஒரு பாரபட்சமே பார்க்க மாட்டாரு. இல்ல அது பிறப்போர்க்கும் எல்லா கட்சிக்கும். ஆச்சரியமா அதாவது தலைவர் வந்து பார்த்தோன்னு சொன்ன அன்னைக்கு இந்த சீமா, திருமாவளவன் இவங்க எல்லாம் டச் பண்ணவே மாட்டாரு. ஏன்னா அவரு இவங்களெல்லாம் எதிர்க்க வரல அவரு. புரியுதா இல்லையா? அவருக்கு ஒரு புரிதல் இருக்குது. நான் இவங்களை எதிர்க்கிறதுக்காக கட்சி ஸ்டார்ட் பண்ணல. இவங்களை மாநாட்டுல இவனை பத்தி எல்லாம் கண்டுக்காம இருப்பாரு. அதான் அவனுக்கு உழுவு போற மிகப்பெரிய செருப்படியே. இவன் நாய்க்கு ஒரு சமங்க. வார்த்தை பேச மாட்டாரு. இவனை எப்படிங்க கண்டுக்கிற முடியும்? இவனெல்லாம் டீல் நாயை பண்றது நம்ம போதும். அசிங்கப்படுத்தாதீங்க ப்ரோ. நீங்க யார சொல்றீங்க? நாய நாயை தான் ஓ சொல்றேன். அவனையானா? அவனெல்லாம் நம்ம தொண்டர்களே கண்டுக்க மாட்டாங்கண்ணே. ஹெசிடேட்டே பண்ணடா, ஒரு செகண்ட் கூட இல்ல யாரா இல்ல நாயா? அதாவது ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா அப்படியே டீல் பண்ணோம்னா அதுக்கு நம்ம போதும். டைம் பாஸ் ஆகும்போது 4 விஷயத்த டீல் பண்ணி முடிச்சுட்டு மிச்சம் மீதி இருக்கிற நேரத்துல வந்துட்டு வா நாயன்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் பஸ்டரா இருக்கிறதுக்காக மட்டும்தான் அடிப்போம். அந்த மாதிரிதான்
எனக்கு தோணணும். எனக்கு என்டர்டைன்மெண்ட் வேணும். ஓகே, எனக்கு ஃப்ரீ டைம் இருக்குது. உன்னை அடிக்கணும்னு எனக்கு தோணுச்சுன்னா உன்னை இது அடிப்பேன். அநியாயம் என் வேணும். தலை என் இல்ல சூப்பர் தலைவெல்லாம் உன்னை டைமிங். மயிரா யார் கூட மதிக்க போட்டதுன்னு மாட்டேன். தெரியல எனக்கு. யார் டைமிங்ல போட்டான்னு தெரியல. யாருன்னு கேட்டதுக்கு நான் நீங்க நான் இல்ல இன்னைக்கு ஏதோ ஒரு ஹரிஸ் ஸ்பேஸ் ஹரிஸ் bro. சரியான டைமிங். நானே எனக்கே சரி குபீர்லாம் ப்ரோ இன்னைக்கு ஏதோ ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தது மாதிரி இருக்கு. யூரின் டெஸ்ட் நம்ம தளபதியோட யூரின் டெஸ்ட் எடுத்து வச்சு ஸ்பேஸ் ஓடிட்டு இருந்தாங்க. யூரின் டெஸ்ட், யூரின் டெஸ்டா? மோஷன் இவனுங்க டெஸ்ட், டிஎன்ஏ எல்லாமே டெஸ்ட் எல்லாத்தையும் பேக்கிங் எடுத்து தான் ப்ரோ. தமிழ்நாட்டுக்குள்ளே டக்கு ஆள் டக்குன்னு விடுவாங்க. முகம் தெரியாதவன் வருவான் ப்ரோ. இந்த இதுக்கப்புறம் மாதிரி தான் இதுக்கப்புறம் தான் அவர் தமிழன் இல்லைன்னு சொல்லி இந்த மக்கள்கிட்ட பிரகடனம் எல்லாம் பண்ணி இதெல்லாம் பண்ணி இல்ல இல்ல ஆனா காசு வாங்காமலே சையத் ப்ரோ நாய் கொர எனக்கு கொரன்னு உச்சக்கட்ட குறைக்கும். இப்ப காமெடி காசெல்லாம் என்ன வாங்கிருச்சு தெரியுமா? நாய். இல்ல இல்ல காசெல்லாம் எனக்கு உச்சக்கட்ட வாங்கினதுக்கு காமெடி அப்புறம் என்ன நாய் தெரியுமா? இன்னும் அதிகமா தான் பாஜக குறைக்கும். கவின் மாஸ்டரு பாஜக காரன் எதுக்கோ அந்த அழைப்புதல் கொடுக்கறதுக்கு வந்திருக்காப்ல. பாஜக காரங்க அவங்க கிட்ட போய் உட்கார்ந்து நம்ம தலைவரை பத்தி மென்டல் பேசிட்டு மாதிரி இருக்கும் இருக்கிறான். ப்ரோ. அதில் நான் சொல்லும் போது அண்ணே அது அதான் அழைப்பு அந்த இதெல்லாம் இல்ல திண்ணையில இந்த உட்காந்துருக்கு, அந்த இளகணேசன் திண்ணையில உட்காந்துருக்கு இளகணேசன் கிளவி மாதிரி இறந்துட்டாரு. வரவே அது போறவன்ட்டு எல்லாம் உட்காந்து புரணி பேசிக்கிட்டு அதான் இருக்கீங்க. இலகரேஷன் இதே இதே மாதிரி பாருங்க, இருக்கும் தளபதி இத சொல்றாங்க இத கிளவி நோக்கி மாதிரி இத ஒரு பேசுறீங்க. கம்பேரிசனுக்கு ஒரு காமெடி சொல்றேன். நம்ம வந்து சினிமாவில் வந்து நம்ம நம்ம வந்து ஒரு 60+ மூவிஸ் கிட்ட பண்ணிக்கிட்டு இருக்கும் போது காலகட்டத்திலயே அல்ல அதுக்கு முன்னாடியெல்லாம் எனக்கு தெரிஞ்ச ஒரு ப்ரொடியூசர் இருக்காங்க. ப்ரொடியூசரோட பையன் என் ஃப்ரெண்டு. அவங்க வந்து ஒரு ஆக்டரை வந்து மீட் பண்ண போயிருக்காங்க. அதாவது ஒரு இன்வைட் பண்றதுக்கு ஒரு ஈவெண்ட்டுக்கு இன்விடேஷன் வைக்க போயிருக்காங்க. ஒரு 45 நிமிஷம் அந்த ஆக்டரோட உட்காந்து பேசியிருக்காங்க. அந்த ஆக்டர் உட்கார்ந்துகிட்டு 45 நிமிஷம் புலம்பியிருக்காருங்க. அந்த ஒரு உச்ச நடிகர் அவரும் 45 நிமிஷம் என்னையா நானும் என் பாட்டு ஹிட்டாது, என் படமும் பாட்டு நல்லா இருக்கு. ஆனா எப்படி அவனுக்கு மட்டும் ஹிட்? 45 நிமிஷம் லைட்டா போத 45 நிமிஷம் புலம்பியிருக்காங்க. எனக்கு அதுதான் தோணுது. ஐயோ இந்த ஆளு எங்க போய் எவனுக்கு ஆப்பு வச்சாலும் அவனை இப்படி புலம்ப விட்டுறாருன்னு சம்பந்தம். அவன் யோசிச்சு என்னன்னா பாருங்களேன். இவன் அவன் வியாபாரிங்க மண்டையில இது மட்டுமா சிந்தனையா இருக்கும். இவன் தூக்கம் வியாபாரிங்க போயிருச்சுன்னு கத்துறான் பாருங்க. 15 வருஷமா 15 வருஷமா என்ன ஆச்சுன்னா 1% 2% கூட்டி ஒரு 8% இன்னைக்கு ஒரு பிசினஸ் பண்ற இடத்துக்கு வந்திருக்கான். புரியுதா இல்லையா? இப்ப இவருடைய வருகையினால ஒரே இதுல என்னுடைய வியாபாரம் எல்லாம் மொத்தமா அடிபடுது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு இதுதான். ஒரே தேர்தல்ல என்னுடைய டோட்டலும் காலி. இனிமே அவ்வளவுதான். எனக்கு ஃபண்ட் வராது, இது வராது. எவனும் எந்த கட்சிக்காரனும் என்னை நம்பி ரூபாயும் தர மாட்டேன். ஏப்பா உனக்கே 2% தான் இருக்குது. நீ எப்படி பேமெண்ட் கேட்டும் போக முடியாது. என்ன அதாவது இந்தியால ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை கூட வாங்கி கொடுக்க முடியாத நிலைமையில நம்ம இங்க இருக்கிறோம். அந்த மாதிரி சூழல்ல நம்ம உட்கார்ந்துகிட்டு இவன் வாயிலேயே பந்தல் கட்டி வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய கையெழுத்து போட்டேன்னு சொன்னா பிரான்ஸ்ல குடியுரிமை தராங்க, ஜெர்மனியில் குடியுரிமை தராங்கன்னு சொல்லிட்டு இஷ்டத்துக்கு ஊரை ஏமாத்தி உலையில போட்டு காசு சம்பாதிச்சு வயித்தை வளர்த்துட்டு இருந்தான் இத்தனை நாளா. இப்ப எப்படி ப்ரோ டோட்டலா கனடால அது வாக்குரிமை வாங்க என்ன இது ஆமா குடியுரிமைக்கு வேற காமிச்சாங்கன்ட்டான். இவன் போட்டோவை காமிச்சு இங்க கொஞ்சம் லைட்டா ஆமா பிளர் ஆமா குவாலிட்டி என்னடா மேரியோ போட்டோ காமிக்கிறேன்னு கேட்டிருப்பானுங்க இந்த ஊர்ல. ஆமா ஆமா ஆமா. இப்ப சிஏ சட்டத்துல ஈழத்தமிழர்களுக்கு குடியுரிமை இல்ல. ஒரு ஒன்றிய அரசுடைய மேரியோ நிறுவனத்தை மேரியோ எங்கேயாவது மறந்து முற்றுகை போராட்டம் நடத்தி ஒரு தேசிய லெவல்ல வந்துட்டு ஒரு போராட்டத்தை பண்ணேன் பார்ப்போம். இங்க இந்தியால கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தேசிய லெவல்ல ஒரு கவன ஈர்ப்பு போராட்டம், ஒரு ஆர்ப்பாட்டம், ஒரு சிறை நிரப்பு, ஏதாவது வந்து காசு ஒண்ணு கொடு பண்ணேன். அடுத்து காசு கொடு. ஆமைகளுக்கு பிறப்பு. அப்ப ஆமா ஆமா. அந்த மாதிரி உட்காந்துக்கிட்டு இங்க ஜாதி ஒவ்வொரு ஜாதியிலையும் ஒவ்வொருத்தனை கூப்பிட்டு வச்சு மேடையில ஏத்தி இது பண்ணிக்கிட்டு கத்திக்கிட்டு பண்ண. அப்புறம் வியாபாரம் படுத்துருச்சு. இப்போ தெரிஞ்சிருச்சு கண்ணு கெட்டிய தூரம் வரை வந்து முடிஞ்சிருச்சு அவ்வளவுதான் சொல்லிட்டு இந்த ரவீந்திரன் துரைசாமியோட பேச்சை கேட்டு இந்த மாதிரி நாசமா போய் இந்த மாதிரி இல்ல சையத் ப்ரோ எல்லார வழியும் ட்ரை பண்ணிட்டு கடைசியா ஒருத்தர் இவங்கிட்ட போய் டீல் பேசிருக்காரு. அவன் எவ்வளவு பெரிய முட்டாளா இருப்பாரு. இல்ல வீட்டுல கூப்பிட்டு டீல் பேசிருக்காரு. அந்த இல்ல ஹரிஷ் ப்ரோ, நீங்க வந்துட்டு அந்த உச்ச நடிகரை பத்தி பேசிட்டு இருக்கப்போ எனக்கு ஒரு செகண்ட் அப்படியே தலையை சுத்திருச்சு எனக்கு. இல்ல ஹரிஷ்ணா அந்த டீலிங் உங்களுக்கு தெரியாதா? அவர் வந்து பெரியவர் கேட்டிருக்காரு, விஜய் கிட்ட இருந்து எங்களை காப்பாத்துங்கப்பா அப்படின்னு. இவர் உடனே என்ன விஜயலட்சுமி கிட்ட இருந்து காப்பாத்துங்க. ஓகே சைன், அக்ரிமெண்ட் சைன், அவ்வளவுதான். அந்த டீலிங் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. ஆனா அக்கா விடலையே. இப்ப என்னன்னா தண்ணிய போட்டு என்ன செய்யறதுன்னு தெரியாம வெறியில மண்டல் நின்னா நடந்தா ப்ரோ எனக்கு எதுவும் தண்ணியா படல ப்ரோ. அது ஏதோ அவரோட ஹெல்த் கான்சியஸ் சொல்றேன். என்னதான் மிருகமா இருந்தாலும் எனக்கு அந்த ஒரு பரிவு உண்டு என்னைக்கும் ஒரு உயிரினம்னால. பட் இருந்தாலும் அது ஏதோ ஒரு தப்பான இது யூஸ் பண்றாங்கன்னு எல்லா நினைக்கிறேன். உயிருக்கும்ன்ற அடிப்படையை கொள்கையை வச்சுக்கிட்டு இப்படி எல்லாம் இல்ல இது உயிரா கூட நம்ம மதிக்க கூடாது. பட் இருந்தாலும் சொல்றேன் ஒரு தப்பா ஆயிடுச்சு. அது ரொம்ப தப்பான போதை வஸ்து யூஸ் பண்றாரு. ப்ரூட்டல் அட்டாக். இல்ல அவர்தான் காலேஜ் படிக்கும் போதே 3 லிட்டர் குடிச்சிட்டு போவாரு. தளபதி சொன்ன மாதிரி ஹரிஷ் அந்த மாதிரி தான் அடிக்கிறாரு. நம்ம அட்டாக் டீசெண்டா இருக்கணும், ஆனா டீப்பா இருக்குன்றாரு. இதுக்குதான் அண்ணன் வந்துட்டு மனுஷங்க கூட பேசுறது இல்ல, மாடுக கூட தான் பேசுறது. மனுஷங்க கூட பேசினா இப்பதான் பிரச்சனை வருது.
ப்ரோ அதாவது மாடு வந்துட்டு பாத்தீங்கன்னா மாடு கூட இது அடிச்சா எட்டி இல்ல ரிவர்ஸ்லயே விட்டுரும் ப்ரோ, ரிவர்ஸ் கிக்கு. வந்துட்டு இது சொல்றதை யாரும் தப்பா எடுத்துக்க கூடாது. இப்போ ஒரு அரசியல் கருத்துன்னு வரும்பொழுது அரசியல்ல பலதரப்பட்ட டிஸ்கஷன் நடக்கலையே, அதை நம்ம சொல்லித்தான் ஆகணும். என்னன்னு கேட்டீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்து அவருடைய மாஜி கேர்ள் ஃப்ரெண்டா யாரு அவருடைய மாஜி மனைவியா என்னன்னு இப்ப வழக்கு நடத்திட்டு இருக்குது ஒரு அம்மா ஐயா ஒரு அம்மா விஜயலட்சுமி. விஜயலட்சுமி அந்த மாமா. நான் ஜெனரலா அவங்களுடைய பர்சனல் இது போக மாட்டேன். பட் அவங்க பொலிட்டிக்கலா வர்றாங்க. அதனால யாருடைய தனிப்பட்ட வாழ்க்கை தோறது குறிப்பா எனக்கு அந்த நோக்கமே கிடையாது. நான் அந்த மாதிரி செய்யற ஆளும் கிடையாது. பப்ளிக்ல வந்து எடுத்து வைக்கிறாங்க அவங்க அவ்வளவுதான். பாதிக்கப்பட்டவங்க, பப்ளிக்ல அதான் வந்து எங்களுக்கு. எடுத்து வைக்கிறாங்க, வழக்கு நடக்குது, கேஸ் போடுது, அப்ப நிறைய விஷயங்கள் பேசுறாங்க, பொது வெளிக்கு வந்துட்டாங்க. அதனால நம்ம பேசுறோம். அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஈழத்துல போர் உச்சகட்டத்துல இருக்கும்போது இங்க என்னோட உச்சகட்டத்துல இவர் இருந்தாரு அப்படிங்கிறாங்க. புரியுதா உங்களுக்கு? நீ ஜல்சா ஈழத்துல போர் பண்ணுங்கடா நேத்து பூஜாலா ஜில்பா கட்டுங்கடா. ஈழத்துல போர் எனக்கே உச்சகட்டத்துல இருக்கு. இல்ல சாரி தெரியாம மியூட் இல்ல இல்ல போட்டுட்டேன் சிரிக்கிற போது. நேத்து சச்சின் பட டைரக்டர் போட்டு அடி அடி நடிச்சாரு. இல்ல நீங்க அந்த அவரு இது தாங்க கேட்டிருக்கீங்களா? இல்ல திருக்குறள் கூட 2 வரி, இவர் ஒரே வரி முடிச்சிட்டாரு. இல்ல சரி ப்ரோ, அவருக்கு என்ன கோவம்? நான் எப்போதுமே பாப்பேன், நம்ம பாலிடிக்ஸ் வரதுக்கு முன்னாடில இருந்தே பாத்துட்டு இல்ல இருக்கேன். அவர் அவரு வந்து கேட்டிருக்காரு. என்டிகேனா நான் தனியா முன்னாடி ஸ்பெஷலா ட்வீட்ஸ் பார்த்திருக்கேன். என்ன கோவம்னு சொல்றேன். அதாவது கொத்து கொத்தா மக்கள் செத்துக்கிட்டு இருக்கும்போது ஆமக்கறி தின்ன என்னமோ சின்னவனா விடவா பயலாடா நீ அப்படின்னு சின்னவனா விடவா போட்டிருந்தாரு. அப்படின்னு கேட்டிருக்காரு. ஆமா இல்லடா, ஆமா. நான் நேத்து ட்விட்டு மட்டும் வச்சு பேசல. அவர் இதுக்கு முன்னாடி இல்ல, அது வந்துட்டு என்ன ஒரு படம், தெரியுமா அதாவது சச்சினுக்கு அப்புறம் ஒரு படம் எடுத்தாரு, ராஜேஷ் ப்ரோ, என்ன ஈழத்தமிழர்கள் தெரியுமா? பத்தி ஒரு படம் எடுத்தாரு. இல்ல சொல்றேன், அது என்ன இவங்களோட ஹிஸ்டரினா, நம்ம வந்து டைரக்டர் மணிவண்ணன் எல்லாம் இருந்தார் இல்லையா, அவங்க கிட்ட ஆமா ஆமா. டைம்ல இருந்து இவங்க எல்லாம் அசோசியேட்ஸ். அவங்க எல்லாம் உண்மையாவே இவருமே டைரக்டர் மகேந்திரன் அவங்க எல்லாம் வந்துட்டு ரொம்ப நம்மளுக்கு இளையராஜா வந்து ஈழத்தோழர்களுக்கு வந்து ரொம்ப இது. அதுல வந்து பாத்தீங்கன்னா மணிவண்ணன் எல்லாம் என்ன பண்ணாருன்னா, ஆஹ் இந்த சம்பந்தமா இருக்கும்ல ஆதாரங்கள், இப்ப போட்டோ எடுத்துக்கிட்ட மாதிரியோ இல்ல அந்த இடங்களுக்கு போயிருக்க மாதிரியோ அப்படி எல்லாம் போட்டோ இருந்தது எல்லாத்தையுமே அவர் வந்து எரிச்சிட்டாரு. அவர் எதுக்குன்னா, நாளைக்கு இன்னைக்கு எனக்கு மனநிலை இப்படி இருக்கு, ஃபியூச்சர்ல நாளைக்கு என் பையனோ இல்ல அவரோட பையனோ எனக்கு தெரியும், அவரு நல்லவர் தான், அந்த மாதிரி சொல்லல. பட் சொல்றேன், அவரோட ஐடியாலஜி எப்படின்னா, நாளைக்கு என் பையனோ இல்ல யாரோ என்ன சார்ந்தவர்கள் இத ஒரு அரசியல் நோக்கத்துக்காக யூஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்னு. நம்ம வைக்கோலாம் இப்ப இன்னைக்கு ஒரு டம்மி பீஸா இருந்தாலும் அவர் வந்து அப்பெல்லாம் வந்து ரொம்ப டுவர்ட்ஸ் ஈழத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட்ல இருந்தாங்க. ஆனா இவங்க எல்லாருமே தே ஹேட் அ வெரி லாங் ஹிஸ்டரி அண்ட் பேக்ரவுண்ட் வித் தமிழ் ஈழம்ஸ். அவங்களுக்காக ரொம்ப உண்மையிலுமே நிறைய விஷயம் பண்ணி, உதவிகள் பண்ணி, உயிரை பணைய வச்சு நிறைய விஷயங்கள் உண்மையா பண்ணியிருக்காங்க, கதையில இல்ல. சோ அதெல்லாம் பண்ற போது இவங்க எல்லார்கிட்ட இருந்தும் கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா ஒரு காளான் எப்படி அரிக்குமோ அந்த மாதிரி இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு எடுத்துக்கிட்டு இன்னைக்கு இவன் வந்து இது பண்ணிட்டு இருக்கான். அதோட ரொம்ப டீப்பான இன்ஃபர்மேஷன்லாம் அவங்களுக்கு தெரியும். இவன் எப்படி, இவனோட ஹிஸ்டரி என்ன, ஆமா, இவன் இது என்னென்னலாம் அவர் கேவலமான ஒரு விஷயங்கள் படம், ஒரு பண்ணியிருக்கான். ஷார்ட் ஃபிலிமோ ஏதோ ஒரு ஆவணப்படமோ ஏதோ ஒண்ணு கூட எடுத்து அது கூட ஆணவ ரிலீஸ் படம், பண்ண அது முடியல, ஆமா ஆவணப்படம் ரிலீஸ் எடுத்தார். பண்ண ஆமா முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. ஆமா அது இருக்கு. அவருக்கு வந்து இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா இந்த டைம்ல அவர் பேசுறதுக்குன்னா, அவர் தளபதியை பத்தி அவருக்கு நிறைய தெரியும், டிராவல் பண்ணியிருக்காரு, அவரோட ஹியூமனிட்டி அவருக்கு தெரியும். ஏன்னா நீங்க நம்ம ஒரு டைரக்டரோட மதிப்பீடுன்னு சும்மா என்ன படம் தானே வந்தாங்க நடிச்சாங்க போனாங்கன்னு இல்ல. தளபதி வந்து ரொம்பவுமே அவங்கள கன்சர்ன்ஸோடய தான் ரொம்ப இதோ ட்ரீட் பண்ணுவார். அதே மாதிரி இன்னைக்கு நம்ம இந்த லோக்கியோட இது இருக்குல்ல, லோக்கி இன்னைக்கு பாவம், அவர் விட நாளைக்கு நல்லா வந்துருவாரு. பட் அவரோட டீம்ல இருக்க டைரக்டர்ஸ் இவங்க எல்லாரோடையும் கூட ரொம்ப இதுவா ஒரு இன்சிடென்ட், இதை நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன்னா எனக்கு தெரியல. மாஸ்டர் டைம்ல இவங்க வந்து ஒரு ஷூட்ல வந்து ஒரு ஹோட்டல்ல தங்கிட்டு இருக்கும் போது ஒரு ஏரியா டெரஸ் சம்பந்தப்பட்ட அந்த ஹோட்டல்ல வந்து ஒரு ஏரியால வந்து ஒன்லி தே வில் அலோவ் ஹோட்டல் பீப்புள் அண்ட் ரொம்ப ஏதாவது இந்த பெரிய பிக் ஷாட்ஸ் எல்லாம் வந்தாங்கன்னா அவங்களுக்கு மட்டும் அலவுடு. தளபதி ஒரு நாள் போயிருக்காங்க, அங்க உட்காந்து தேவர் டாக்கிங். அந்த நெக்ஸ்ட் டே வந்து அவரு ஷூட்டோ இன்னைக்கு ஏர்லி பெட் போயிட்டதுனால அங்க அவர் இல்ல. இந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் மட்டும் இவங்க குரூப்ல ஒருத்தர் இருந்திருக்காரு. அவங்க வந்து ரொம்ப யூ ஷுட் நாட் பி ஹியர், திஸ் இஸ் நாட் அ பிளேஸ் ஃபார் யூ, அந்த மாதிரி ஏதோ அவன் சொல்லிட்டான். இது அவர் டைரக்டா கேட்டாரா இல்ல அவருக்கு எப்படியோ இன்ஃபர்மேஷன் வந்துச்சோ தெரியாது. he made sure அங்க ஷூட் முடியற வரைக்கும் எவ்ரி டே they were allowed there and they had a time there. அந்த இடத்துல உட்காந்து அந்த அந்த அசிஸ்டன்ட் டைரக்டரை முன்னிலைப்படுத்தி அவரை மேல உட்கார வச்சுட்டு இது ஓகே, இது என்ன ஒரு பெரிய விஷயமா, இதெல்லாம் அவர் பண்ணணும்னு அவசியம் இல்லை. என்ன ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர், அவர் பண்ணா அவர் என்ன மதிப்பிட போறாரு, மதிப்பு இல்லைன்னா அவர் என்ன வெளில போய் சொல்ல போறாரு எனக்கா எதுவும் ஒரு பண்ணலன்னு. ஆனா ஹி மேக் ஷுர் அவர் கண்ணில் பட்டோ அவர் அவரோட அக்னாலஜ்மெண்ட்டுக்கு வந்த ஒரு சின்ன இந்த மாதிரியான சின்ன விஷயத்த கூட ஹி மேக் ஷுர் தட் கெட் அட்டெண்டட். அந்த அளவுக்கு வந்து இருக்கும். ஸோ இப்போ இந்த நம்ம ஜானுக்கும்
தளபதி மேல வந்து அந்த அளவுக்கு டைரக்டர் ஜான் இருக்காரு இல்லையா, அவரை சொல்றேன். ஸோ அவரு வந்துட்டு அந்த அளவுக்கு தளபதி மேல வந்துட்டு ஒரு ஃபுல் மதிப்பீடும், அவரை பத்தி பயணிச்சதும், அவங்க அப்பாவுக்கு அவர் எவ்வளவு ரெஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு, ஆமா அந்த ஆமா அவங்க விஷயங்கள் அப்பாவும் சொல்லியிருக்காரு. எல்லாமே வந்து அவ்வளவு தெரியும். அதுக்குதான் இன்னைக்கு வந்து போடுறாரு இவன். ஏன்னா இன்னும் பாரு, இவன் ட்ரிகர் பண்ண இன்னும் அவர் இவன் என்னெல்லாம் இவனை வச்சு அடிக்க போறாருன்னு அவர் ஆமா ஒருத்தராவே அதாவது டீல் பண்ணிடுவாரு இவனை. நிறைய விஷயங்கள் அவரும் அந்த சச்சின் ரீரிலீஸ் அப்போ இந்த இதெல்லாம் சொல்லியிருக்காரு. அதாவது சச்சினோட காஸ்டியூம் எல்லாம் தளபதிக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சாம். அந்த காஸ்டியூம் இதெல்லாம் வந்துட்டு அவரு ரொம்ப தேடி தேடி போய் வாங்கினது வந்து தளபதிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சான். அதை வந்துட்டு ரெக்யூஸ்டடா தானோசாட்ட போய் வந்துட்டு இந்த காஸ்டியூம்லாம் நானே எடுத்துக்கிட்டா நல்லா இருக்குது அப்படின்ட்டு, அதாவது ஒரு ஹீரோ நினைச்சிருந்தா வந்துட்டு கேட்கவே மாட்டாங்க. யாருனாலும் கேட்கவே மாட்டாங்க. ஆனா அது ரெக்வஸ்டடா போய் கேட்டு வச்சுக்கிட்டா அப்படிங்கறத கேட்டுலாம் வாங்கிட்டு போனாரு. அந்த அளவுக்கு அதுதான் அந்த ஒரு ஜெனி. அதே மாதிரி நீங்க அவ அப்பா சொன்னீங்க, அவ அப்பாவுமே தெரிய படத்துலலாம் வந்துட்டு வில்லனா நடிக்கும் போது ஏதோ ஒரு பஞ்சோ ஒரு ஃபைட் மாதிரி இந்த ரொம்ப மாதிரி அவர் அஃபெக்ஷனேட்டா இருப்பாரு. ஆமா. தலையில தொங்க விட்டுறப்போம்னா சார் உங்களுக்கு எதுவும் இல்லை சார் உங்களுக்கு ஓகேனா வந்து அவரை வந்துட்டு வா போ இந்த அண்ணா வானுமாமலைன்ட்டு ஒரு டயலாக் வரும்ல, உனக்கு வில்லன் வேணும்னா உனக்கு வில்லத்தனம் பண்ணணும் அந்த மாதிரி நீ வா போன் கூப்பிடுற டைலாக கூட வந்துட்டு சார் உங்களுக்கு எதுவும் பிரச்சனை இல்லையே அப்படிங்கிறது அவங்ககிட்ட கேட்டு பண்ற அவரு மகேந்திரன் சார்லாம் வந்துட்டு ரொம்ப சீனியர். அவர்லாம் ரொம்ப பழமையான டைரக்டர். அவர்லாம் வந்துட்டு இவ்வளவு பெருமையா ஒரு ஹீரோவை வந்துட்டு பேசுனதுன்னா நான் பார்த்தது இல்லை, எங்க அப்பா பேசி பார்த்தது இல்லை அப்படிங்கிறதெல்லாம் பேசியிருக்காரு. அதுதான் அந்த அவரோட அபேட்சம் மேனரிசம் தான் பெரிய ஹீரோஸ். இப்ப ரஜினி சாரே அவரோட மேனரிசம்ல இருந்து தான் நிறைய பண்ணாரு மூவிஸ்லயே. அந்த அளவுக்கு இன்ஃபுளுன்ஸ் உள்ள ஆள் அவரு. தளபதி பத்தி நம்ம இது பேசிட்டு இருக்கோங்க. ஆக்சுவலா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ஹரிஷ் பத்தின இருக்காங்கல்ல, ஹரிஷ் ஹரி இருக்கான்னு சொல்லக்கூடாதோ, அவன் வந்து நானும் நல்லா கிளாஸ்மேட். ஸோ அவங்கலாம் வந்து சின்ன பசங்களா நம்ம ஸ்கூல் படிக்கும் போது அவங்க போய் பார்க்கும்போது அவங்கள அவர் எப்படி ரிசீவ் பண்ணி அவன் எல்லார் வீட்லயுமே போட்டோ இருக்கும். அவங்க மொத்த கேங் அவங்களாம் தளபதியோட ஸ்கூல்ல படிச்சவங்க. அவங்களோட அந்த இதுல போய் அவங்க எப்படி ரிசீவ் பண்ணாருன்னு ஒரு கதை சொல்லுவானுங்க. அதெல்லாம் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப பொறாமையா இருக்கும். அப்படி இருக்கும். அப்ப அந்த நாசர் பையன் இருக்கான்ல, ஒருத்தர் அடிபட்டு கூட தளபதி போய் பார்த்து இவங்க எல்லாம் ஒரே செட்டு தான். அதுல பாத்தீங்கன்னாலே அவரு வந்து இவங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு தெரிஞ்சு அவர் போய் பர்சனலா கேர் எடுத்துட்டு போய் பார்த்துட்டு வந்தாரு. அதுதான் அவரோட கேரக்டர். பயங்கரமா ட்ரீட் பண்ணுவாரு ப்ரோ. நானே அதான் சொன்னேன், பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ்லயே அங்க கேமராவோ நடிக்கிறதோ அவர் என்ன மூஞ்சி கொடுத்து பேசலனா கூட நான் வந்து ஆஸ் அ ஃபேனா வெளியில வந்து கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டேன். ஆனா ரொம்ப ப்ரோ நம்ம சும்மா யதார்த்தமா பேசிடுறோம், உட்கார கூட மாட்டாரு. நீங்க எதிரில இருக்கீங்கன்னா நீங்க சேர் போட்டு நீங்க உட்காராத வரைக்கும் உட்கார மாட்டாரு. பல கூட்டங்கள் நடந்திருக்கு இல்லையா, இப்போ இல்ல ஏர்லியா விஎம்ஐல வந்து ஒரு சர்வே மாதிரி இன்டர்னலா எடுத்து அரசியலுக்கு வரலாமா வேணாமான்ற பேச்சுகள்லாம் நடக்கிற போது கூட நம்ம பனையூர் ஆபீஸ்லயே கூட மத்தவங்க உட்கார்ந்துட்டு அவங்க சில வாட்டி உட்கார்ந்து இருக்கும் போதெல்லாம் இவர் நின்னுட்டு கவனிச்சிருக்காரு அவங்க பேசுற போதெல்லாம். சோ அந்த அளவுக்கு வந்து ரொம்ப யாரா வந்தா எந்திரிச்சு அது ஸ்டார் அந்த மாதிரிலாம் இல்ல, யாரா வந்தா எந்திரிச்சு அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுத்து அவங்க ரெண்டாவது இது எல்லாமே வந்துட்டு இல்ல, இது எல்லாமே இன்டர்னல்லா நடக்கிற விஷயங்கள் இது எல்லாம் ஓகே. ஆனா பப்ளிக்காவே நிறைய விஷயங்கள் வந்துட்டு இவர் ஒரு 32 வருஷ சினிமா வாழ்க்கையில வந்துட்டு உதவி பண்றதா இருக்கட்டும், பேச்சுக்களா இருக்கட்டும், ஒரு விஷயத்துக்கு இலங்கை தமிழர்கள் மக்கள் வந்துட்டு கஷ்டப்படுறாங்கன்னா அதுக்கு உண்மையா உண்ணாவிரதம் இருந்து அதுக்கு என்ன பண்ணணுமோ அதை பண்ணாரு. தமிழக மீனவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டாங்கன்னா அதுக்கு வந்துட்டு ஆர்ப்பாட்டம் பண்றது, அதை வச்சு வந்துட்டு அரசியல் ஆக்கி அதை வச்சு வியாபாரம் பாக்குறது, அதை வச்சு அன்னைக்கே அரசியலுக்கு வந்திருக்கலாமே, அதை வச்சு வந்துட்டு இது தேடலையே. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்தை வந்துட்டு நிறைய அரசியல் கட்சிகள் வந்துட்டு எங்களாலதான் ஜல்லிக்கட்டு கிடைச்சது, எங்களாலதான் வந்துட்டு அது கிடைச்சதுன்னு போட்டு இவர் நீட்டா போனாரு, அந்த போராட்டத்துல பங்கேற்றுக்கிட்டாரு, அவ்வளவுதான். நைட்டோட நைட்டா போய் வந்துட்டு கட்சிப்பை கட்டிட்டு போயிட்டு வந்தது கூட யாருக்கும் தெரியாம அடுத்த நாள் அந்த போட்டோ வந்தது. அந்த போராட்டத்தில் நானும் கலந்துக்கிட்டேன் ஸ்பீச்லயே வந்து உச்சகட்டம் என்ன தெரியுமா இருக்கும், அந்த இதுல வந்து ஈழம் இஷ்யூலயே பேசியிருப்பாரு தெரியுமா, உச்சகட்டமா பேசியிருப்பாரு. அதாவது இலங்கைங்கிற ஒரு நாடு இல்லாம போயிடும்ன்றது பதிவு மேப்ல இல்ல, இலங்கைங்கிற ஒரு நாடு இல்லாம போயிடும் அப்படிங்கிறது. அது மட்டும் இல்லாம அதே டைம்ல இந்த கத்தி இதுல வந்துட்டு அந்த ஈழம் விஷயத்தையே துரோகின்னு பேசணும்னா அதுலதான் நான் ரொம்பவும் எமோஷனலாவும் இருக்கும். அதுல வந்து அவர் சொன்னாரு, என்ன வேணா இருப்பேன் ஆனா நான் கண்டிப்பா ஒரு துரோகி இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தியாகி கிடையாது, அதே நேரத்துல துரோகியும் கிடையாது. உண்மைக்கு விளக்கம் கொடுத்தா தெளிவாகும், வதந்திக்கு விளக்கம் கொடுத்தா உண்மையாயிரும். இதெல்லாம் அந்த மேடல் அன்னைக்கு சொன்னது. அதெல்லாம் வந்து ரொம்ப எமோஷனல் டைம். ஆனா கடைசியில பாருங்க எப்படி அவருக்கு அந்த ஏஜ்லயே அவ்வளவு என்லைட்டன்மெண்ட் இருந்துச்சுன்னு தெரியல. பயங்கரமான ஒரு பிலாசபிக்கல் மைண்ட் செட். நேச்சர் தாண்டா கவின். அவர் வந்து நீ பார்த்தனா இன்னைக்கு வரைக்கும் அவர்கிட்ட இருந்து முயற்சி பண்றது அந்த
டாக் லெஸ் ஷோ இன் ஆக்ஷன் ஒர்க் தான் போர். வச்சுக்கோங்க. ஆமா. அதுல வந்து ரொம்ப ஃபோக்கஸ்டா ஃபுல் ஃபோக்கஸ்ல இருப்பாரு. என்ன அதாவது நம்ம நினைப்போம்ல சும்மா உட்கார்ந்துட்டு இருக்காரு கேட்டு இருக்காருன்னு. ஒரு 15 பேர், நான் என்னோட மீட்லயே ஒரு 15 பேர் இருந்தா அது யாரையுமே வந்துட்டு இவன் என்ன சொல்லிட போறான், இவன் என்ன ஏதாவது மொக்க போடுவானுங்க அப்படிலாம் ரொம்ப கூர்ந்து அது என்ன சொல்றாங்க, அவங்க என்ன சொல்ல வராங்க, அவங்க மனநிலை என்ன, அந்த ஒரு லிசனிங் இது இருக்குல்ல, அதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு யாருக்குமே இருக்காது. நம்மள எவ்வளவு பேருக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி ரொம்ப எம்பத்தட்டிக் டு த கோர். அதுவும் இல்லாம ரொம்ப யதார்த்தம். அந்த டைம்ல பொலிட்டிக்கல் இஷ்யூஸ் எல்லாம் போயிட்டு இருந்துச்சுல, ஒருத்தன் கால்ல உழவு போயிட்டான், அவன் ரொம்ப வெறியாயி அப்படியே ஆமா. விழுந்துட்டான் சாஷ்டாங்கமா. ஏம்மா நீ வேற அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் எங்க முன்னாடி பேசுறாரு. அவர் மாதிரி ரொம்ப யதார்த்தமா அந்த மாதிரி தான் அப்ரோச்சே இருக்கும். ஹி வில் நாட் ஐடியலைஸ் ஹிம்செல்ஃப் ஆர் சே தட் ஐ எம் தேர் ஆர் டாப் அந்த மாதிரிலாம் இல்ல. அவர் நிறைய வெளியில வந்து மீட் பண்றது, போட்டோ எடுக்கிறது, இதுக்கெல்லாமே ஒரு ரீசன் என்னன்னா, நான் ஒன்னும் ரொம்ப ஸ்பெஷல்லாம் கிடையாது, நீ என்ன பார்க்கவே முடியாது, என்னைக்காவது தான் என்ன நீ அதெல்லாம் கிடையாது. ஜஸ்ட் நார்மல். இது அந்த இன்டர்வியூல கூட ஒரு டிவி ஷோல கூட சொல்லியிருப்பேன். ஐ எம் ஆல்சோ ஹியூமன் தான், ஒன்னும் இல்ல, நானும் சாதாரண ஹியூமன் தான் அப்படின்ற அளவுக்கு அப்படிதான் என்ன ட்ரீட் சொல்லியிருப்பாரு. பண்ணுன்னு நானும் ஒரு சொல்லியிருப்பாரு. சாதாரணமான ஒரு ஆள் தான் அப்படின்ற மாதிரியே சொல்லியிருப்பாரு. அதெல்லாம் தான் இட் டசன்ட் கம் வாட் யூ see ஆன் ஸ்கிரீன். ஸ்கிரீன்ல இல்லாம நீ என்னென்னலாம் பண்ணிருக்கன்றது தான் தமிழ்நாட்டுல பீப்புள் பார்ப்பாங்க, அதை தான் நம்புவாங்களே தவிர ஸ்கிரீன்ல மட்டும் நீ பீப்புளுக்கு ஹெல்ப் பண்றதை வச்சு உனக்கு யாரெல்லாம் ஓட்டு போட மாட்டாங்க. அதான் இவனுங்க இன்னைக்கு இருக்க அரசியல் கட்சிகள்லாம் எதை தவற விட்டுறானுங்கன்னா, என்னமோ படம் பார்த்து விசில் அடிச்சு இவருக்கு வந்து நம்ம இதுன்னு கிடையாது, அதை மீறின ஒரு மதிப்பும் ஒரு கனெக்டும் இருக்குல்ல பீப்புளுக்குள்ள. ஒருத்தன் வீட்டுல ஆமா. என்னத்துக்கு அவரை பார்க்கணும், அது வீட்டுல ரிலேட்டடா ஒருத்தனை. ஆனா நீங்க இல்லண்ணே, நான் ஒரு நீங்க பாயிண்ட் சொன்ன மாதிரி சொல்றேன். அதாவது இப்போ அரசியலுக்கு வந்துட்டாரு தளபதி, நம்ம அவருக்கு தான் ஓட்டு போட போறோம். இதுக்கு முன்னாடி நம்ம ஓட்டு போடும்போதெல்லாம் என்ன அரசியல் பத்தி நம்மள ஓட்டு போட்டுருக்கோம். இவனுங்க என்ன நமக்கு அரசியலே ஒண்ணும் தெரியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்களா முட்டா பசங்க. ஏன்டா 2021ல உங்க மேனிஃபெஸ்டோ நீங்க என்னென்ன பண்ணுவீங்க, அத பண்ணுவீங்க, இத பண்ணுவீங்கன்னு நம்பி தான்டா ஓட்டு போட்டேன். நாங்க என்ன அப்படி டிஎம்கே கிடையாது பக்கம் கவினு. கண்ண நம்மள மூடிட்டு பொத்துக்க அரசியல் வேண்டியதுதான். நமக்கு அரசியல் தெரியாம வச்சுக்கிற வரைக்கும் தான் அவங்களுக்கு நல்லது. பொதுவா பப்ளிக் வந்துட்டு இல்ல நீங்க அதாவது எப்படி இன்றைய அரசியல் இளைஞர் தெரியாம வச்சிருப்பீங்கன்னு நான் அப்படின்னு கேட்கிறேன். அவனு நம்பிட்டு டிஎம்கேக்கு இருக்காங்க. ஓட்டு போடும்போது இல்ல அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்காங்க. அதாவது மறுபடியும் சொல்றேன், நம்ம ஒரு பஸ்ல வந்துட்டு டிராவல்ஸ் பஸ்ல ஏதாவது ஊருக்கு போறப்போ வந்துட்டு எங்கேயாவது ஒரு இடத்துல நிப்பாட்டுவோம் சாப்பாட்டுக்கு. எந்த கடையுமே இருக்காது, ஒரு 2 கடை தான் இருக்கும். அந்த 2 கடையிலுமே நல்லா இருக்காது. இருந்தாலும் தெரிஞ்சு வந்துட்டு வயிறு பசிக்கு சாப்பிட்டே ஆகணுங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டு 2 கடையில ஏதாவது ஒரு கடையில சாப்பிடுவோம். அப்படிதான் வந்துட்டு இத்தனை வருஷமா வந்துட்டு இல்ல அது 2 கட்சி இங்கிலீஷ்ல பண்ற ஒரு 2 சேயிங் இருக்கு. கட்சியுமே நல்லா இருக்கான்னு தெரியும். ஆனா ஓட்டு போட்டே ஆகணுங்கிற கடமைக்கு வந்துட்டு 2ல ஏதோ ஒரு கட்சிக்கு ஓட்டு போட்டுட்டு இருக்கோம். இதுதான் இங்க நடந்துட்டு இருக்குது. இல்ல அதுதான். அது இங்கிலீஷ்ல ஒரு சேயிங் இருக்கு. "ஹூ இஸ் ஆஃப் லெஸ்ஸர் ஈவில் சூஸ் தெம்" அப்படின்னு. அந்த மாரி தான். இவனுங்க 2 பேத்துல எவன் கெட்டவன்லயே எவன் கொஞ்சம் சுமாரான கெட்டவன் அந்த மாரி சூஸ் பண்ணியே பழகிட்டாங்க. இல்ல நான் இன்னொன்னு கேட்கிறேன். ஹரிஷ்ணா சொன்னார்ல, அவரு நின்னுட்டு கூட எல்லாரையும் சேர் போட்டு உட்கார வச்சு அவங்க பேசுறதெல்லாம் கவனிப்பாருன்னு. அதுக்கு ஒரு இன்ஸ்டன்ஸே சொல்றேன் நானு. தளபதி இப்படி பண்றது நமக்கு ஒரு பெரிய விஷயமா தெரியாம இருக்கலாம். ஏன்னா, அவர் யூசுவலாவே ரொம்ப டவுன் டூ எர்த் நேச்சர்ன்னு நமக்கு தெரியும். ஆனா, ஒரு சில கும்பலுங்கலாம் இருக்காங்க. அதாவது சரிக்கு சமமா சேர் கூட போட்டு உட்கார வைக்காம, தரையில உட்கார வச்சு பேசுற கும்பல்லாம் இருக்கானுங்க இன்னும் தமிழ்நாட்டுல. இன்னைக்கே ஒரு அவங்கலாம் இஷ்யூ ஆச்சு கவின். ஊராட்சி மன்ற இல்ல தலைவர் நின்றுட்டு இருக்காங்க, போய் கவின், தலைவர் உட்காந்துட்டு இன்னைக்கு இருக்காரு. நாள் வரைக்கும் பிளாஸ்டிக் சேர் மட்டுமே போட்டு உட்கார வைக்கிற அது கும்பல் இருக்கு. என்னடா, அதாவது இல்ல வீட்டுல பிளாஸ்டிக் வேலை சேர் கூட பாக்குற ரீசென்ட்டான ப்ரமோஷன் தான். இல்லடா அதுக்கு முன்னாடிலாம் தரை தான். இல்லடா வீட்டுல வேலை பாக்குறவங்கள வந்துட்டு தியேட்டருக்கு கூட்டு போய் படம் பார்த்து முடியற வரைக்கும் பின்னாடி நிக்க வச்சிட்டு இருக்க ஆட்கள்லாம் இருக்குது. ஆனா தன்னோட வேலை பாக்குறவரையும் வந்துட்டு படத்துல நடிக்க வச்சவர் தான் தளபதி. கேப்ல ஒண்ணு சொருவுனீங்க பாருங்க இப்போ யாருன்னு. தெரியுது இல்ல உனக்கு? ஐயா, ஒரு அவ்வளவுதான். அவுட் ஆஃப் டாபிக், இவங்க உண்மையிலேயே எஸ்டி பிரிண்ட் ரிலீஸ் பண்ணிட்டு இருக்காங்க உட்காந்து. பார்த்தேன் இல்ல இல்ல மேல சரி bro, போட்டிருக்கு பாரு. அது நம்ம பார்த்தேன் பசங்க பார்த்தேன் பார்த்தேன். கலாய்க்கிறாங்க. ப்ரோ நிறைய இல்ல ஷேர் நடுவுல இல்ல இல்ல ஆனாலும் அம்பானி பக் ஆகும் ஸ்பேஸ் மேல, அதையும் பாத்துக்கோங்க. நடுவுல ஆமா ஆமா ஒரு அது முக்கியமான பாயிண்ட் அம்பானி பேசுனீங்க. கல்யாணத்துக்கு தமிழ்நாட்டுல இருந்து ஒரு நடிகர் நடுவுல பேச போனாரு. கேளுங்க. அவங்க வீட்டுல இருந்து வேலை செய்யற சர்வன்ட்டையும் கூப்பிட்டுட்டு ஹலோ போனாரு. அவங்கள போட்டோல நிக்க வைக்க வேண்டாம், தள்ளி நில்லுன்னு சொல்லி எல்லாம் சொல்லியிருக்காரு தமிழ்நாட்டினுடைய முன்னாள் உச்ச நடிகர். ஓகே. வாழ்த்துக்கள் நீங்க வாழ்த்துக்கள் யார சொல்றீங்க? கவின் கூப்பிட்டியா? வாழ்த்துக்கள் 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 வாழ்த்துக்கள். இல்ல சி எனக்கு இங்க ரொம்ப பெரிய சேட் இவனுங்க டிஎம்கே பார்க்கும்போது பரிதாபமா இருக்குது. எப்படி இருக்குன்னா, யார சங்கின்னானுங்களோ,
யார தற்குறினானுங்களோ, இப்ப அவனுங்கிட்ட போய் நின்னுகிட்டு, "டேய் நீங்க டிவிகேவ ஏதாவது பண்ணுங்கடா. எங்களால ஒண்ணும் பண்ண முடியலடா. நீங்க ஏதாவது அவங்கள பண்ணுங்கடான்னு" கெஞ்சிக்கிட்டு இருக்கானுங்க. டெய்லியும் டேய் இல்லடா 25 வருஷம் ஆலமரம் சீமான் கால்ல விழுற அளவுக்கு போயிட்டானுங்க பாரு. அது வந்து மியூச்சுவல் பெனிஃபிட்னு வச்சுக்கோ. அவங்கள இவங்க காப்பாத்துறதும், ஏய், இவங்கள அவன் காப்பாத்துறதும்னு. சீமானாவது கட்சி ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கான். வித் அவங்க கால்ல பெனிஃபிட் மாதிரி விழுறாங்க. சொல்றியடா? இல்லடா சீமானா கட்சி இல்ல வச்சிருக்கான், ஆக்சுவலா கால்ல என்ன நீங்க விழுறாங்க. மேட்டர்னா, மீட்டிங்க இங்க போங்க. நடிகரோட எப் ரசிகர்கள் காலிலே வந்துட்டு இருக்காங்க. வார வாரம் ஸ்பேஸ்ல வந்துகிட்டு உங்க உங்க படம் வரப்ப நாங்க சப்போர்ட் பண்றோம். சப்போர்ட் நீங்க வந்துட்டு பண்றோம். புலி நீங்க வந்து படம் அடிங்க சூப்பர். அப்படின்னு. நான் சின்ன பையன் ஏய் சப்போர்ட் பண்ணுங்க. நேருலாம் வந்துட்டு நேரு, கே நேரு, கீதா ஜீவன் இவங்க எல்லாம் பேனர் அடிக்கிறதுல இருந்து கட் அவுட் வைக்கிறது இருந்து எல்லா வேலையும் பார்த்துட்டு இருக்காங்கடா. உங்களுக்கு தெரியுமா ஹரிஸ் ப்ரோ 7 மணி ஷோலாம் ஓட்டினாங்க இந்த படத்துக்கு தூத்துக்குடியில. இல்ல இதெல்லாம் பரவால்ல. அரசியல் விமர்சகர்கள்லாம் இன்னைக்கு சினிமா ரிவ்யூ சொல்ல வந்துட்டாங்களே. கூலி படம் அப்படி இருக்கு, இப்படி இருக்கு. தலைவர் நீங்க அந்த உதயநிதியை வராரு, சொல்லியே கண்ணாடிய போடுறாரு. இது நல்லா இருக்கே அந்த புது பேரு. அவ்வளவு வெறும் வன்மத்தோட சுத்துறீங்கய்யா. ஆனா இது மட்டும் தெரியுது. வன்மம் ஏதோ ஒரு வன்மம் மீம் இல்ல பார்த்தேன் டிபி. இன்ஸ்டாகிராம்ல. அதாவது அந்த கலாநிதி கோவம் மாறன்ஸ் இந்த ரெகுலர் கலாய்க்கிறதா. டியூட்டின்னு சொல்லி போட்டுட்டு, இல்ல கலாநிதி மாறன்ஸ் ரெகுலர் டியூட்டின்னு சொல்லி போட்டுட்டு, பேட்டையில பேசினதுலேருந்து இது வரைக்கும் ரஜினி படத்துக்கு பேசின எல்லா அந்த பர்ட்டிகுலர் கிளிப் மட்டும் ரஜினி சார் இஸ் த ரெக்கார்ட் மேக்கர் அண்ட் ரெக்கார்ட் பிரேக்கர் ஆன் லூப் 1. ரஜினி சார் இஸ் த ரெக்கார்ட் மேக்கர், ரெக்கார்ட் பிரேக்கர் ஆன் லூப் 2. கடைசியில பார்த்தா 3மே ஏய் காம்பன்சேஷன் பண்ண படம். எந்திரனை விட்டுட்டியாடா? எந்திரன்லயும் அதே தாண்டா சொல்லியிருப்பாரு. இல்ல எந்திரன் படம் ஓடுச்சு. நான் சொல்றது இது 3மே காம்பன்சேஷன். எனக்கு இப்போ புது அதுல டெம்ப்ளேட் இருந்து ஒண்ணு. இதைத்தான் சொல்லிட்டு அவரு இருக்காங்க. அவரு ஃபோன் பண்ணா டேய் இதுவே அவங்க அவங்க இப்ப இது உனக்கு புரியுதா இல்லையா? அவங்க இது வந்து ஒரு அஃபினிட்டி டுவர்ட்ஸ் மோடி அண்ட் பிஜேபிய காட்டுது. டிஎம்கேக்கு. அப்சல்யூட்லி. அதுதான் இங்க இருக்க கீ பாயிண்ட். இவங்க இப்ப ரஜினியை சப்போர்ட் பண்றேன்றது மூலமா வாட் தேர் ட்ரைங் டு ப்ரூவ்ன்றது தான் இங்க $1 மில்லியன் கொஸ்டின். என்ன பாத்தீங்களா எங்களுக்கு ஆள் இருக்குங்க. ஆள் பலத்தை காமிக்கிறாங்க. இல்ல இப்ப இவங்க என்ன சொல்ல வராங்க? மோடி அப்போ பெருமைப்படுத்தி பேசுறாங்களா? மோடி தான் இந்தியால பெரிய ஆளுன்னு. இல்ல அப்போ மோடி நல்லாட்சி கொடுக்குறாருன்றதே இவங்க இன்டைரக்டா சொல்ல வராங்களா? போன் எடுப்பாரு, ஓகே. ஆனா மோடியே வந்துட்டு சைனா வார் வந்தப்போ ஸ்டாலின் தானே போன் பண்ணி கேட்டாரு. இல்ல 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 இது எப்படி தெரியுமா இருக்கு? விவேக் ஒரு படத்துல சொல்ற மாதிரி எனக்கு டிஜிபியை தெரியும். ஆனா டிஜிபிக்கு தான் என்ன யாருன்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கு. ஆனா நான் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி வந்துட்டு சீமான் மட்டும் தான் இந்த மாதிரி கட்டுக்கதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா இங்க அதோட வந்துட்டு இவனுக்கு சொல்லிட்டு இருக்கானடா. இல்ல ஆக்சுவலா இந்த ஆளுக்கு வந்து டாப் சங்கி லாபில வந்து டாப் மோஸ்ட் பெரிய சங்கி